காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்போது உண்மையாய் வழிபடுவோர் தந்தையை அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் வழிபடுவர். தம்மை வழிபடுவோர் இத்தகையோராய் இருக்கவே தந்தை விரும்புகிறார். கடவுள் உருவமற்றவர். அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில்தான் வழிபட வேண்டும் என்றார். இப்போ இது பார்த்தோம் அப்படின்னா இது மொழிபெயர்ப்பில் இருக்கிற பிரச்சனை, சரியா? இப்போ நம்ம பழைய தமிழ் மொழிபெயர்ப்பில் பார்த்தோம் அப்படின்னா, ஆங்கிலத்தில் பார்த்தோம்னா, எபிரேய மொழியில் பார்த்தோம்னா அது எப்படி இருக்குன்னா, ஆண்டவரை ஆவியிலும் வழிபட வாருங்கள், அதுதான் அந்த வசனம், சரியா? அது மொழிபெயர்ப்பில் கடவுள் உருவமற்றவர் அப்படின்னு வருது. அந்த உருவமற்றவருக்கு உள்ள வார்த்தை என்னன்னா, கடவுள் ஆவியாய் இருக்கிறார், ஆவியானவராய் இருக்கிறார், அதுதான் அந்த வசனம், சரியா? இப்போ ஆங்கிலத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அது என்ன சொல்லுது அப்படின்னா, இதோ காலம் வருகிறது, அப்பொழுது உண்மையாய் ஆண்டவரை தொழுபடுபவர்கள் தந்தையை ஆவியிலும் உண்மையிலும் வழிபடுவார்கள். பிரைஸ் தி லார்ட். எப்படி வழிபடுவாங்களாம்? ஆண்டவரை ஆவியிலும் உண்மையிலும் வழிபடுவார்கள். இந்த வகையான வழிபாட்டை தான் தந்தை கடவுள் விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. 24ஆம் வசனம் சொல்லுகிறது, கடவுள் ஆவியாய் இருக்கிறார், எனவே அவரை தொழுபவர்களும் அவரை ஆராதிப்பவர்களும் அவரை ஆவியிலும் உண்மையிலும் வழிபட வேண்டும் என்று சொல்லுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, கடவுளை ஆவியிலும் உண்மையிலும் வழிபடணும் அப்படின்னு விவிலியம் சொல்லுதுன்னா, உண்மை என்பது இந்த விவிலிய வசனம், வார்த்தைகள். ஆவி என்பது நமக்கு தெரியும், கடவுளுடைய ஆவியானவர். ஏன் கடவுள் அவரை ஆவியில் வழிபடணும்னு சொல்றார்? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்காவது விடை தெரியுமா? தெரியுமா தெரியாதா? யோசிக்கிறீங்க, சரியா? அப்போ பாருங்க, கடவுள் ஏன் அவரை ஆவியிலும் உண்மையிலும் வழிபட சொல்கிறார் அப்படின்னா, பாருங்க, இயேசு அவர் மரணத்திற்கு முன்னாடி ஒரு வசனம் சொல்கிறார். பாருங்க, யோவான் 14வது அதிகாரம் பாருங்க, யோவான் 14வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து பார்ப்போம். நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைப்பிடிப்பீர்கள். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். அப்போ உங்களோடு துணையாக இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு அனுப்புவேன் அப்படிங்கிறார், இல்லையா? அப்போ இந்த துணையாளர் அப்படிங்கிறவர் யார் என்றால், இவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அப்போ இந்த துணையாளருங்கிற இந்த பரிசுத்த ஆவியானவரை கடவுள் எதற்காக நமக்கு துணையாக அனுப்புகிறார் அப்படிங்கிறது தான் இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அப்போது ஒரு மனிதன் கடவுளை துதிப்பதற்கு ஆவியும் இந்த வசனங்களும் தேவைப்படுது அப்படின்னா, இந்த ஆவியில் துதிப்பதற்கு துணையாளர் தேவைப்படுகிறார். இந்த துணையாளரை இயேசு சொல்லுகிறார், நான் போய் உங்களுக்கென்று அனுப்பி வைப்பேன் என்று சொல்கிறார். அப்போ பாருங்க, அடுத்தால் அதே 14வது அதிகாரம் பாருங்க, 25வது வசனம் பாருங்க. உங்களோடு இருக்கும்போதே இவற்றை எல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். வாசிங்க, அடுத்த வசனம் வாசிங்க. என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். அப்போ பாருங்க, இந்த துணையாளருடைய வேலை என்னன்னா, இயேசு சொல்லுகிறார், இதோ நான் போக வேண்டிய காலம் வருகிறது, நான் மரணம் அடைய வேண்டிய காலம் வருகிறது, மரணத்திற்கு பின் நான் உயிர்த்த தந்தை கடவுளிடம் போக வேண்டிய நேரம் வருகிறது. ஆனால் நான் போன பின்பு உங்களுக்கு யார் போதிக்க போகிறார்கள்? துணையாளர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனங்களை நம்ம பார்த்தோன்னா ஆண்டவர் சொல்வார், நான் உங்களை அநாதைகளாய் விட்டு செல்ல மாட்டேன், உங்களுக்கென்று ஒரு துணையாளரை அனுப்புவேன். அப்போ அந்த துணையாளர் எதுக்கு வர்றாருன்னா, ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், அவர் நான் கற்பித்த எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு நினைவூட்டுவார், புதிதான காரியங்களை சொல்லிக் கொடுப்பார், ஆண்டவரை துதிப்பது எப்படி, வழிபடுவது எப்படி, ஆண்டவரை எப்படி ஆராதிப்பது என்று பற்பல விவிலிய ரகசியங்களையும் உண்மைகளையும் இந்த துணையாளர் சொல்லிக் கொடுப்பார்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இப்போ நாம் இயேசு மரித்து ஏறக்குறைய 2000 ஆண்டுகள் கழித்து நம்ம இங்கே உட்கார்ந்து
ஆண்டவரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம மத்தியில் இயேசுடைய பிரசனம் இருந்தாலும் அவருடைய சரீரத்தை நம்ம பார்க்க முடியுதா? இல்லை. அப்போ இயேசுடைய போதனைகளை நாம் கேட்பதற்கும், அதை பேசுவதற்கும், அதை தியானிப்பதற்கும், அதை ஆராதிப்பதற்கும் நமக்கு உதவி தேவைப்படுகிறது. ஏன்னா விவிலியத்தில் இருக்கிற அநேக காரியங்களை நாம் அறிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் நமக்கு தடையாக இருப்பது என்ன? அதில் இருக்கக்கூடிய ரகசியங்கள். அப்போ அதையெல்லாம் அறிந்து கொள்வதற்கு நமக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு இங்கே இயேசு என்கிற சரீரம் இல்லை. அப்போ இயேசு என்கிற சரீரம் இல்லை என்றால் தன்னுடைய பிள்ளைகள் அவருடைய ரகசியங்களை எப்படி கற்றுக்கொள்வார்கள்? அப்போ அதற்காக தான் இயேசு சொல்லுகிறார், நான் போய் உங்களுக்கென்று ஒரு துணையாளரை அனுப்புவேன். அந்த துணையாளர் வரும்போது அவர் இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் அவர் தன்னுடைய சீடர்களுக்கு என்னென்னலாம் சொல்லி கொடுத்தாரோ அதை எல்லாத்தையும் நமக்கும் சொல்லிக் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? அப்போ பாருங்கள், இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் இயேசு தன்னுடைய சீடர்களோடு என்னென்ன பேசினார் என்ற உள்ள காரியங்கள், தந்தை கடவுளிடம் தூய ஆவியானவர் பார்க்கக்கூடிய காரியங்கள், விவிலியத்தில் இருக்கிற ரகசியங்கள், நீங்கள் எங்கே போகணும், என்ன செய்யணும், என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் செய்வதற்கு நமக்கு தெய்வத்துடைய உதவி தேவைப்படுது, கடவுளுடைய உதவி தேவைப்படுது. அப்போ அவர் என்ன பண்ணுகிறார்? ஆவியாய் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு நபராகிய திருத்துவத்தின் 3வது நபராகிய தூய ஆவியானவரை அவர் என்ன பண்ணுகிறார்? நமக்காக அவர் அனுப்பி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த தூய ஆவியானவருடைய முதல் வேலை என்ன? அவர் வரும் பொழுது அவர் நமக்கு இறை உண்மைகளை சொல்லிக் கொடுக்கிறார், இறை போதகங்களை சொல்லிக் கொடுக்கிறார். அப்போ பாருங்கள், கடவுள் நம்மீது எவ்வளவு அன்பு நிறைந்தவராய் இருந்தால், நான் போன பின்பும் இந்த பிள்ளைகள் அனாதைகளாய் திக்கற்றவர்களாய் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நினைத்து அவர் என்ன பண்ணுகிறார்? எனக்காக அவர் ஏற்பாடை செய்துவிட்டு போகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ பாருங்கள், இது தூய ஆவியானவருடைய முதல் வேலை. அடுத்தால யோவான் 15வது அதிகாரம் பாருங்கள், அதில் 26வது வசனம் பாருங்கள். யோவான் 15:20. தந்தையிடம் இருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிற துணையாளர் வருவார், அவரே தந்தையிடம் இருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார். அந்த தூய ஆவியானவர் வரும் பொழுது அவர் இயேசுவை பற்றி சான்று பகர்வார். இயேசு யார், அவர் எதற்காக வந்தார், அவரிடம் இந்த வல்லமைகள் என்ன, அவருடைய மரணத்திற்கு பின் அவர் எப்படி உயிர்ப்பித்தார் அப்படின்னு சொல்லி இயேசுவை குறித்த பல சான்றுகளை, உண்மைகளை இந்த துணையாளர் சொல்லிக் கொடுக்க போகிறார். அப்போ அந்த உண்மைகளை சொல்லிக் கொடுப்பதோடு முடிந்து விடுதா? இல்லை. அடுத்த வசனம் பாருங்க, 27வது வசனம் சொல்லுது, நீங்களும் சான்று பகர்வீர்கள், நீங்களும் சான்று பகர்வீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அந்த தூய ஆவியானவர் வரும்போது அவர் அந்த உண்மைகளை எதற்காக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்? அதை நாம் பிறருக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அறிந்த உண்மையை நாம் மட்டும் வைத்துக்கொள்வதற்கல்ல, மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறார். என்ன உண்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வசனத்துடைய பிற்பகுதி சொல்லுது, 27 அதே வசனம், நீங்கள் தொடக்கம் முதல் என்னோடு இருந்து வருகிறீர்கள், நீங்கள் தொடக்கம் முதல் என்னோடு இருந்து வருகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தொடக்கம் முதல் இருந்து வருகின்ற பல உண்மைகள், நாம் கடவுளோடு அழைக்கப்பட்ட நேரங்கள், கடவுளுக்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயம், கடவுள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிற உண்மைகள், இவை எல்லாவற்றையும் பேசுவதற்கும் அறிக்கை செய்வதற்கும் தான் தூய ஆவியானவர் நமக்கென்று அனுப்பப்படுகிறார். இப்போ பாருங்கள், அடுத்தால அதே 16வது அதிகாரத்தில் யோவான் 16:5வது வசனத்திலிருந்து வாசிங்க. தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது. இல்லை, யோவான் 16:5. 16:5. இப்போது என்னை அனுப்பியவரிடம் போகிறேன், ஆனால் உங்களுள் எவரும் நீர் எங்கே போகிறீர் என்று என்னிடம் கேட்காமலேயே நான் சொன்னவற்றை குறித்து துயரத்தில் மூழ்கியுள்ளீர்கள். நான் உங்களிடம் சொல்வது உண்மையே, நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள். பிரைஸ் தி லார்ட். அப்போ பாருங்கள்,
அந்த 5வது வசனம் சொல்லுது, இயேசு அவர்களை விட்டு விலகப் போகிறார், அவரை விட்டு மறையப் போகிறார், அவருடைய மரணம் அண்மையில் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் எல்லாருமே இயேசு போகிறேன்னு சொல்கிறாரு, எங்கே போகிறாருங்கிறத பற்றி அவங்க சரியாக கேட்கல. அவர் சொல்கிறாரு, நீங்கள் யாருமே நான் எங்கே போகிறேன்னு சொல்லி கேட்கல. நான் சொன்ன விஷயங்களை குறித்து நீங்கள் துக்கத்தில் ஆழ்ந்திருக்கிறீர்கள். என்ன துக்கம்? இயேசுடைய மரணத்தை குறித்த துக்கம். ஆனால் நான் போனால்தான் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறார். பிரைஸ் தி லார்ட். நான் இங்கே இருக்கிற வரைக்கும் என்னுடைய சரீரம் ஒரு இடத்துல இருந்து தான் வேலை செய்ய முடியும். எருசலேம்லேருந்து வேலை செய்யலாம், பெத்லகேம்லேருந்து வேலை செய்யலாம், யூதாவிலேருந்து வேலை செய்யலாம், கன்னியாகுமரியிலேருந்து வேலை செய்யணும்னா செய்யாது. அப்போ நான் போகும் பொழுது இந்த சரீரத்தை எல்லாம் தாண்டி நடமாடுவதற்கும் அசைவாடுவதற்கும் காற்றை போல் பல இடங்களுக்கு ஆண்டவருடைய உண்மைகளை எடுத்து செல்வதற்கு ஆவியானவர் உதவுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இயேசுடைய மரணமும் அவருடைய உயிர்ப்பும் நம்முடைய பாவங்களை மட்டும் கழுவதற்காக அல்ல, மாறாக அவர் போனால்தான் துணையாளர் என்பவர் வருகிறார். அந்த துணையாளர் வந்து அநேக காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறார். அப்போ அந்த 7வது வசனத்தை தொடர்ந்து பார்ப்போம். நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார். நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, நான் போனால் தான் அந்த துணையாளர் வருவார் அப்படி. அப்போ பாருங்க, அந்த இறை இரக்கத்தின் தூய ஆவியானவர் என்பது, அந்த இறை இரக்கம் என்பது கடவுள் நம்மீது வைத்திருக்கிற இரக்கம், கிருபை. அந்த கிருபையில் அவருடைய மரணத்தோடு எல்லா காரியமும் முடிந்து போகணும் அப்படின்னு கடவுள் நினைக்கல. அதை தாண்டி அதற்கு பின்னும் அவரை குறித்த அறிவு நமக்கு இருக்கணும் என்பதற்காக அவர் போய் இந்த காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறார். 8வது வசனம் பாருங்க. அவர் பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்து காட்டுவார். பாருங்க, அப்போ அவர் சொல்கிறாரு, அந்த ஆவியானவர் வரும் பொழுது இந்த உலகம் நன்மைனா என்ன, தீமைனா என்ன, பாவம்னா என்னன்னு இந்த உலகத்துக்குன்னு ஒரு கருத்து இருக்குது. இப்போ உதாரணத்திற்கு பார்த்தோன்னா, இயேசுடைய காலகட்டத்திற்கு முன்னாடி விபச்சாரம் என்பது ஒரு பெண்ணோடு செய்யப்படுகிற உறவு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஒரு ஆணோடு செய்யப்படுகிற உறவு என்று நம்ம பார்க்கணும். ஆனால் இயேசு சொல்லுகிறார், ஒரு பெண்ணை நீ இச்சையோடு பார்க்கும் பொழுதே விபச்சாரம் பண்ணி ஆயிடுச்சு அப்படிங்கிறார். அப்போ பாருங்கள், அப்போ நாம் பார்க்குற மாதிரி கடவுள் பாவத்தை பார்க்கறது இல்லை. கடவுள் பார்க்கிற பாவத்தின் நிலைகள் என்பது வேறு. ஒரு பாவத்தை நாம் செய்தாதான் அது பாவம் இல்லை, அந்த பாவம் செய்ய வருகின்ற எண்ணமே பாவம் தான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதை செய்து பார்க்கலாமான்னு யோசிக்கிறோம் பாருங்க, அதுவே பாவம் தான். அதுதான் இயேசு நமக்கு சொல்லி கொடுக்குற அந்த அர்த்தம். அப்போ அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, இந்த பாவம் என்பது இந்த உலகம் பார்க்குற மாதிரி நான் பார்க்கல, நான் வித்தியாசமாக பார்க்குறேன். ஏன்னா அந்த உலகம் நன்மை எது தீன்மை எது என்று அது ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குது. ஆனால் நான் பார்க்கும் பார்வையோ வித்தியாசமாக இருக்குது. 9வது வசனம் பாருங்க. பாவம் பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. அப்போ பாருங்க, பாவம் குறித்து அவர்களுடைய கருத்து தவறானது, அது ஒரு பக்கம். அதனுடைய பிற்பகுதி சொல்லுது, அவர்கள் என் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை. யார் மேலே நம்பிக்கை கொள்ளவில்லை? இயேசு மேலே. அப்போ இந்த வசனத்தின் பிற்பகுதி எதை நமக்கு சொல்லுது? அவர்கள் என் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை என்பது என்னவென்றால், இப்போ பாருங்கள், பவுல் எழுதுகிறார், நான் அநேக நல்ல காரியங்களை செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் அதை முடியல. பல காரியங்களை நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் திரும்பி திரும்பி செய்கிறேன். ஏன்? பாவத்தின் வித்து எனக்குள்ளே இருக்குது. ஹல்லேலூயா. அந்த பாவத்தின் வித்தை என்னால் எடுத்து போட முடியல. அது உள்ளே இருக்கிறதுனால நான் செய்யணும்னு நினைக்கிற நல்ல காரியங்களை செய்ய முடியல, நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற கெட்ட காரியங்களை நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். அப்போ இதிலிருந்து எப்படி விடுதலை பெறுவது என்றால், இயேசு சொல்கிறார், நீங்கள் என் மீது நம்பிக்கை கொள்ளும்போது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் அந்த வசனத்துடைய பிற்பகுதி. நீங்கள் என் மீது நம்பிக்கை கொள்ளும்போது இந்த பலகீனங்களை, இந்த பாவங்களை எடுத்து போடுவதற்கு உங்களுக்கு வலிமை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு மட்டும்தான் அந்த பாவத்தின் வேரை அறுப்பதற்கு வல்லமை இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
புரியுதா? இப்போ இந்த வசனத்துடைய பிற்பகுதி புரியுதா? அப்போ பாருங்கள், இப்போ இந்த வசனத்துடைய தொடர்ச்சியாக நம்ம பார்த்தோம்னா பாருங்கள், பவுல் ஆண்டவருடன் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, எனக்கு ஒரு முள் இருக்குது, என்ற ஒரு பிரச்சனை இருக்குது, இதை எடுத்து போடும் அப்படிங்கிறார். 3 முறை ஜெபிக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், நான் அதை எடுக்க மாட்டேன், அது அங்கேயே இருக்கட்டும், ஆனால் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என்னுடைய வல்லமை விளங்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், இந்த பாவத்தின் வித்து எனக்குள்ளே இருக்கும்போது நாம் எல்லோருமே மரணம் அடையும் வரைக்கும் ஏதாவது ஒரு வகையில், ஏதாவது ஒரு சூழ்நிலையில் தீமைகளும் பாவங்களும் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். ஸோ அப்போ பாருங்கள், அந்த பாவத்தின் வித்து நமக்குள்ளே இருக்கிறதுனால ஏதாவது ஒரு வகையில் நாம் தீமை செய்தவர்களாக இருக்கிறோம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த வேரை நான் முழுவதுமாய் நான் அறுத்து போடுவதில்லை. அவரால் முடியும், ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு தேவைங்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதில் இருக்கிற மறை உண்மை என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க. இப்போ நான் முழுமையான ஒரு பரிசுத்தவானாக இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஏன்ட்ட இயேசுவை போல் பாவமே இல்லைன்னு வச்சுக்கிறோங்க, நாம் எல்லாருக்கும் என்ன வரும், தலைக்கணவுங்கிறது வரும். பிசாசானவன் எப்படி விழுந்தான் அப்படின்னா, நம்ம பார்க்குறோம் எசையா 14, எசேக்கியேல் 28 நம்ம பார்க்குறோம். அவன் படைக்கப்பட்ட நாளிலிருந்து அவனிடம் குற்றம் என்று ஒன்றுமே இல்லை. அவன் பரிபூரண ஒரு கெரூபாக படைக்கப்பட்டான். அவனுடைய வேலை என்ன, ஆண்டவரை ஆராதிப்பதும் துதிப்பதும் மட்டும்தான். நம்ம விவிலியத்தில் திருவெளிப்பாட்டில் பார்க்குறோம், 2 கெரூபுகள் இறக்கைகள் விரித்து இருக்கும் பொழுது அதன் நடுவில் தான் ஆண்டோடைய அரியணை இருக்குது, அதில் தான் ஆண்டவர் வீட்டு இருக்கிறார். இப்படி ஆராதிப்பதற்காக குற்றங்குறை இல்லாமல் ஒரு மாசு மறுவு இல்லாமல் படைக்கப்பட்ட இந்த கெருபு, இந்த விடிவெள்ளியின் மகன் என்று சொல்லப்படுகிற இந்த லூசிஃபர், அவன் என்ன பண்ணான், தன்னுடைய இருதயத்தில் நினச்சான். என்ன நினச்சான், ஆண்டவரை விட நான் உயரமாக உயர்ந்து ஒரு சிம்மாசனம் போட்டு அதில் உட்காரணும், எல்லா புகழும் மாட்சிமையும் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சான். பிரைஸ் தி லார்ட். அதுதான் அவனுடைய வீழ்ச்சிக்கு காரணம். ஹல்லேலூயா. அவன் பாதாளத்திற்கு தள்ளப்பட்டான். அப்போ பாருங்க, ஆண்டவர் நம்மை விட வல்லமையானவர் என்று அவன் அறிந்திருந்தும் அவனுக்குள்ள இருந்த அந்த சுயநலம் என்ன நினைத்தது, ஆண்டவரை மிஞ்சி விடலாம் அப்படின்னு நினைத்தது. இப்போ மனிதர்களுக்கும் அந்த குணம் வருவதற்கு ரொம்ப நேரம் ஆகாது. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு, அவருடைய பலம் நமக்கு தெரியணும்னா நம்ம பலவீனனாக இருக்கிறோங்கிறத நம்ம அறிஞ்சாதான் என்ன பண்ணுவோம், ஆண்டவரை தேடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், இப்போ இந்த இன்னொரு வசனம் பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் நீதிமான்களை குறித்து வரவில்லை. இல்லையா, யாரு, நான் நீதிமான்களை குறித்து வரவில்லை. ஏன்னா நீதிமான் அவன் என்னென்ன காரியம் செய்யணும் அப்படின்னு அவன் அறிந்திருக்கிறான். அந்த காரியங்களையெல்லாம் செஞ்சால் ஆண்டவருக்கு பிரியமானவனாய் வாழ்ந்துடலாம், ஆண்டவருடைய வீட்டுக்குள்ளே நுழைந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் பாவிக்கு அந்த வழி தெரிவதில்லை. ஆண்டவர் சொல்கிறார், நான் நீதிமான்களை குறித்தன்று பாவிகளை குறித்தே வந்தேன். அப்போ பாருங்கள், ஆண்டவர் நீதிமானை விட பாவிகளை அதிகம் நேசிக்கிறார். அவர் பாவத்தை வெறுக்கிறார், ஆனால் பாவிகளை நேசிக்கிறார். ஏன், அந்த பாவம் என்கிற வித்து மனிதனுக்குள்ளே இருக்கிறதுனால அவன் பலகீனம் அடைகிறான். அந்த பலகீனப்பட்ட மனிதனை அவர் தன்னுடைய பலத்தால் பலவானாய் மாற்றணும்னு நினைக்கிறார். எனவே தான் பவுலுக்கு அவர் அந்த முள்ளை எடுத்து போடலை, அந்த பலகீனத்தை எடுத்து போடலை. மாறாக என்ன சொன்னார், என்னுடைய கிருபை உனக்கு போதும், நீ என்ன நம்பு, உன் பலகீனத்தில் என்னுடைய பலத்தை நான் ஊற்றுவேன் அப்படின்னு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்போ இன்னொரு வசனம் பாருங்கள், ஒரு செல்வந்தன் ஆண்டவரை பார்க்க போகிறான். அந்த செல்வந்தன் ஆண்டவரை போகிறான், ஆண்டவரே, நான் நிலை வாழ்வை அடைவதற்கு, நிலை வாழ்வுனா என்ன, மோட்சத்துக்கு போகிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறான். நல்லா கவனிங்க, அந்த செல்வந்தன் பற்றி நம்ம பார்க்கும் பொழுது நம்ம பார்க்குறோம், அவன் எப்படிப்பட்ட செல்வந்தன், பெரிய பணக்காரன் தான். எப்படிப்பட்ட பணக்காரன், கெட்ட பணக்காரனா நல்ல பணக்காரனா, நல்ல செல்வந்தன் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா. அப்போ நல்ல செல்வந்தன் என்பது ஒரு நீதிமான் அப்படிங்கிற ஒரு அடையாளத்துக்காக நம்ம வைத்துக்கொள்வோமே. அப்போ இயேசு அவனிடம் சொல்கிற முதல் வார்த்தை என்னென்னா, நீ போய் கட்டளைகளை எல்லாவற்றையும் நீ கடைபிடி அப்படிங்கிறார். அதை தானே நீதிமான் செய்கிறான், ஆமாவா இல்லையா? இப்போ கோயிலுக்கு போகிற கிறிஸ்தவர்கள் நம்ம என்ன பண்ணுறோம்,
10 கட்டளைங்கிறோம், திருச்சபை கட்டளைங்கிறோம், ஆவியின் கொடைங்கிறோம், கனிங்கிறோம், இதெல்லாம் நம்ம செய்கிறோம். ஆனால் எத்தனை பேருக்கு கேரண்டீடாக நான் விண்ணகத்துக்கு போவேன்னு சொல்ல முடியும்? நான் 100% விண்ணகத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறவங்க கை தூங்க பார்க்கலாம். நான் இப்போ மரணம் அடைந்தால் உடனே நான் பரலோகத்தில் இருப்பேன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? யோசிக்கிறீங்க இல்லையா? நீங்கள் போவீங்க, இருந்தாலும் அது உங்களை யோசிக்க வைக்குது. இதே யோசனை தான் அந்த நீதிமானாகிய நல்ல செல்வந்தனுக்கு வந்தது. அவன் கேட்டான், ஆண்டவரே, நான் நிலை வாழ்வை பெறுவதற்கு அந்த விண்ணகத்தில் போகிறதுக்கு நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்ல, போய் எல்லா கட்டளைகளையும் கடைப்பிடி. அவன் சொல்கிறான், இளமை முதல் எல்லாவற்றையும் நான் செஞ்சுட்டு இருக்கேனே, நீங்கள் செய்கிறீங்களா இல்லையா? அவனும் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தான். ஆனால் இருந்தாலும் அவனுடைய இருதயத்துக்குள்ள ஒரு ஆன்மீக வெற்றிடம் இருந்தது. என்ன இருந்தது? ஆன்மீக வெற்றிடம். அது உங்களுக்குள்ளும் இருக்குது, புரியுதா? அது ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறோன்னா ஸ்பிரிச்சுவல் வேக்யூம் அப்படிங்கிறோம், ஆன்மீக வெற்றிடம். இது என்ன அப்படின்னா, இது உண்மையிலே நடக்குமாங்கிற ஒரு கேள்வி. நான் அங்கே இருப்பேனா அப்படிங்கிற அடுத்த கேள்வி. அப்போ அவன் எல்லா காரியங்களையும் செய்தாலும் அவனிடம் இருந்த அந்த ஒரு ஏக்கம் என்ன, அந்த நிலை வாழ்வுக்குள்ள நான் போயிட முடியுமாங்கிற ஒரு கேள்வி தான். உங்களுக்கு இருக்கிற அதே சந்தேகம் தான். எனவே தான் அவன் இயேசுவை தேடி போய் அவனை கேட்குறாரு, இயேசுவிடா, நிலை வாழ்வை நான் பெறதுக்கு நான் என்ன செய்யணும்? அப்போ கட்டளைகளை கடைபிடிப்பது மட்டும் ஒருவனை கூட்டிகிட்டு போவார். புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ நீங்களும் கடைபிடிக்கிறீங்க, அவனும் கடைபிடிச்சான். உங்கள் 2 பேருக்கு இருக்கிற சந்தேகம் என்ன? அங்கே போவோமா அப்படி. இப்போ இதிலேருந்து என்ன தெரியுது? கட்டளைகளை கடைபிடிப்பதால் மட்டும் விண்ணகத்திற்குள்ளே போக முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எதுதான் என்ன விண்ணகத்திற்கு கொண்டு சேர்க்கும்? அப்போ இயேசு சொல்லுகிறார், ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைஞ்சாலும் நுழையலாம். கத்தோலிக்க திருச்சபையில் திருப்பலி பார்க்குறவன் வாரம் நாள்தோறும் போய் திருப்பலி பார்த்தாலும் ஊசியின் காதில் ஒட்டகம் நுழையிற மாதிரி இவன் பரலோக வீட்டுக்குள்ளே நுழைய முடியாது. புரியுதா உங்களுக்கு? கட்டளை, நான் கத்தோலிக்க திருச்சபையை நான் குறை சொல்லலை. அப்போ நம்ம எல்லோரும் கத்தோலிக்கராக இருக்கிறதுனால நான் அந்த ஓமையை ஒப்பிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போது இந்த திருப்பலி அவசியம், இந்த கட்டளைகள் அவசியம், இது எல்லாமே அவசியம். இதை எல்லாமே நீங்களும் பண்ணுறீங்க. ஆனால் உங்களுக்குள்ள சந்தேகம் வருது. அப்போ ஆண்டவர் உன்னை எல்லா சீடர்களும் கேட்குறாங்க. அந்த பேச்சு அவர்களை கலக்கமடைய செய்தது சீடர்களை. உடனே சீடர்கள் கேட்குறாங்க, பின்ன யார் தான் போக முடியும்? இப்போ நீங்களும் கேட்கலாம், திருப்பலிக்கு போகிறேன், பாவசங்கீதனம் பண்ணுறேன், உறுதி பூசல் பண்ணுறேன், 60 திருவருட்சாதனம் எல்லாம் பெற்றுக்கிறேன், பின்ன நான் எப்படி தான் போகிறது? ஒரு கோபம், ஒரு எரிச்சல், ஒரு ஆதங்கம், ஒரு வேதனை வருது இல்லை? எல்லாத்தையும் செய்கிறோம். அப்போ அங்கே போகிறதுக்கு உத்தரவாதம் இல்லைன்னா எப்படி தான் ஏன் போகிறதுங்க? அப்போ ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, இது மனிதரால் இது இயலாது. அதை நாம் முதல்ல உணர்ந்துக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது மனிதனால் முடியாது. என்னால் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? உங்களை கூட்டிக் கொண்டு பரலோகத்தில் விட்டுருவேன்னு சொல்லி திருப்பலி வைக்கிற சாமியார் சொல்ல முடியுமா? பாவசங்கீதம் சொல்கிற சாமியார் சொல்ல முடியுமா? போப்பானவர் சொல்ல முடியுமா? யாருமே அந்த உத்தரவாதத்தை கொடுக்க முடியாது. ஏன்னா இது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட ஒரு காரியம். இதை யாரும் மாற்ற முடியாது. எந்த ஒரு மனிதனும் அதை முறியடிக்க முடியாது, அதில் சகாயம் செய்ய முடியாது. ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், இது மனிதரால் முடியாது. ஏன் முடியாது என்றால், நாம் பலகீனர்களாக இருக்கிறோம், நாம் பாவம் செய்தவர்களாக இருக்கிறோம். நம்ம என்ன பாவம் செய்கிறோங்கிறது முக்கியம் இல்லை. நாம் எல்லாம் விபச்சாரம் பண்ணணும்னு முக்கியம் இல்லை, களவு பண்ணணும்னு அவசியம் இல்லை, கொலை பண்ணணும்னு அவசியம் இல்லை, அகங்காரத்தோடு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு பாவம் செய்கிறோமா இல்லையா? நீ காலையில் எழும்பினதுலேருந்து பாவம் செய்யலைன்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். நீ காலையில் எழும்பினதுலேருந்து இது வரைக்கும் நான் பாவம் செய்யலைன்னு சொல்கிறவங்க கை தூக்க பார்க்கலாம். புரியுதா உங்களுக்கு? தூக்க முடியல. அப்போ
ஏதோ ஒரு இடத்துல, அது சின்னதோ பெருசோ, ஏதாவது ஒரு இடத்துல நாம் ஒரு தவறை செய்கிறோம். அப்போது நம்மள்ட்ட அந்த பலகீனங்கிறது இருக்குது. அப்போ அந்த பலகீனம் இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இவ்வளவு கட்டளைகளை கடைபிடித்தாலும். நல்லா கவனிங்க, அப்போ கட்டளைகளில் பிரச்சனை இல்லை. புரியுதா உங்களுக்கு? கட்டளைகளில் பிரச்சனை இல்லை, 10 கட்டளையில் பிரச்சனை இல்லை, திருச்சபை கொடுக்குற கட்டளையில் பிரச்சனை இல்லை. நீங்கள் பாவசிக்கணும் தாங்க வெளியே போன உடனே 2 கெட்ட வார்த்தை போடுறீங்க. அதனால தான் என்ன பண்ணுது, உங்களுடைய இருதயத்தில் இந்த பயம் வருது, போவோமா போக மாட்டோமா. அப்போது இதிலிருந்து 2 விஷயங்கள் நமக்கு தெளிவாகுது. ஒன்று, கட்டளைகள் தவறல்ல, கட்டளைகளை கடைபிடிப்பது மட்டும் என்னை பரலோகத்துக்கும் கூட்டிகிட்டு போகிறதில்ல. ஏன்னா இந்த கட்டளைகளை கடைபிடித்தாலும் நான் தடுக்கி விழுந்துக்கிட்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியுதா இப்போ உங்களுக்கு? அப்போ கட்டளையில் பிரச்சனை இல்லை, அந்த கட்டளையை பின்பற்றுகிற நான் சரிக்கு விழுந்துக்கிட்டே இருக்கிறேன். சில நேரம் எழுப்பி நிற்க முடியாமல் அப்படியே முடமாய் கீழே உட்காந்துறேன். ஏன்னா எனக்குள்ள அவ்வளவு குற்ற உணர்ச்சி வருது இல்லையா? திருப்பி இதே காரியத்தை செய்கிறமே, திருப்பி இதே. பவுல் சொல்கிற மாதிரி தான், இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், திருப்பி இதை செய்கிறேனே, இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன், இதெல்லாம் செய்ய முடியலையே அப்படிங்கிற அந்த ஒரு வேதனை, அந்த குற்ற உணர்ச்சி என்ன பண்ணுது, நம்மளை நம்முடைய ஆன்மாவில் பலகீனனாய் மாற்றுது, ஊனமுற்ற ஒரு நபராய் மாற்றுது. அப்போ நம்ம எழும்ப முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது. இதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இது மனிதனால் முடியாத காரியம். பிரைஸ் தி லார்ட். அந்த பாவத்தின் வித்து நமக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நம்ம உத்தரவாதமாக இதை நம்ம சொல்ல முடியாது. அப்போ அவர் அடுத்த வசனம் சொல்லுகிறார், ஆனால் இது கடவுளால் இயலும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது உங்களால் செய்ய முடியாது, ஆனால் என்னால் செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கடவுள் இதை எப்படி செய்ய போகிறார் என்பது தான் கேள்வி இல்லையா? கடவுள் அவரால் தான் இதை செய்ய முடியுங்கிறார். அப்போ அவரால் செய்ய முடியும் அப்படின்னா எப்படி அவர் செய்ய முடியும்? அதற்கு தான் நம்ம பார்க்குறோம். அதன் பின்பு பேதுரு இயேசுவை பார்த்து, அப்போது எப்படி இதை செய்ய முடியும் அப்படின்னா, இப்போ அந்த வசனத்தில் நம்ம பார்த்தோம், என் மீது நீங்கள் என்ன பார்த்தோம்? யோவான் 16 அந்த வசனத்தினுடைய பிற்பகுதி என்ன பார்த்தோம்? நம்ம மறந்துட்டீங்களா? இருக்குல்ல, யோவான் 16 அவர் பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்து காட்டுவார். பாவம் பற்றி அவர்கள் கருத்து தவறானது. 9வது வசனம், 16வது அதிகாரம் 9வது வசனம் பாருங்க. பாவம் பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அப்போ இது தேவனால் கூடும், இது மனிதனால் முடியாது, கடவுளால் மட்டும்தான் முடியும்னா அவர் சொல்கிறார், பாவத்தை பற்றி அவங்க அறிஞ்சு கொள்ளலை. எதை அறிஞ்சு கொள்ளலை? அந்த பாவத்தை முழுவதுமாய் விட்டுவிட முடியும் என்று அவங்க அறிஞ்சு கொள்ளலை. இந்த பாவத்தை நான் எப்படி பார்க்கிறேன் அப்படிங்கிறத அவங்கள அறிந்து கொள்ளலை. இந்த பாவம் செய்யும் எண்ணம் அவருடைய இதயத்தில் வரும்பொழுதே அவர் பாவம் செய்தாயிற்று என்று நான் நினைக்கிறேன், அதை அவர்கள் அறிஞ்சு கொள்ளலை. ஆனால் இன்னொரு விஷயத்தையும் அவங்க புரிஞ்சு கொள்ளலை, அந்த பாவத்திலிருந்து முழுமையாக அவர்கள் மரணம் வரைக்கும் வெளியே வர முடியாது என்பதையும் அவர்கள் அறிந்து கொள்ள முடியலை. அப்போ பாவத்திலிருந்து முழுமையாக வெளியே வர முடியலை அப்படின்னா எப்படி அதிலிருந்து வெளியே வருவது? அதுதான் வசனத்துடைய பிற்பகுதி, அவர்கள் என் மீதும் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ மனிதனால் ஆகாது, கடவுளால் ஆகும் என்பது இது கடவுளுடைய இரக்கத்தை குறிக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடவுளுடைய கிருபையை குறிக்குது. அப்போ அந்த கடவுளுடைய இரக்கம் மட்டுமே என்னை விண்ணகத்திற்கு கூட்டிக் கொள்ள போக முடியும் அப்படிங்கிறத நாம் நம்பும் பொழுது தான் நாம் என்ன பண்ணுறோம், நாம் ரட்சிக்கப்படுறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், இந்த உண்மைகள் நமக்கு சாதாரணமாக தெரியாது. இப்போ இந்த வார்த்தைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாவற்றையும் இயேசு யாருக்கு சொல்லிக்கிட்டு இருந்தார்? யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தார்? சீடர்களோடு பேசி கொண்டு இருந்தார். நம்ம இந்த வசனத்தில் பார்த்தோம், தூய ஆவியானவர் எதற்கு வந்தார்னா, இயேசு அவருடைய சீடர்களோடு பேசிய காரியங்களை
நமக்கு நமக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அந்த வசனங்கள் எல்லாம் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது. இப்போ இந்த வசனத்தை திருப்பி பாருங்கள். சமாரிய பெண்ணிடம் ஆண்டவர் பேசும்போது சொல்லுகிறார், ஒருவன் ரட்சிக்கப்படணும் அப்படின்னா ஆவியில் தொழணும், உண்மையிலையும் தொழணும். அப்போ அவர் என்னென்ன காரியங்களை சீடர்களோடு பேசினார் என்பது இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது. இது வார்த்தை. இந்த உண்மையான விஷயங்களை நம்ம வாசிக்கும் போது நமக்கும் அது புரிய மாட்டேங்குது. அப்போ இது புரியணும் அப்படின்னா நமக்கு யார் தேவைப்படுகிறார்? யார் தேவைப்படுகிறார்? துணையாளர் தேவைப்படுகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? அப்போ பாருங்க, அப்போ என் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது தான் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுகிறான். எனவே தான் நம்ம ரட்சிப்பை பற்றி பார்க்கும் பொழுது ரோமர் 10 பார்க்கிறோம், எவன் ஒருவன் தன்னுடைய இருதயத்தில் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தன் நாவினால அறிக்கை செய்கிறானோ அவன் மீட்பு பெறுவான். பிரைஸ் தி லார்ட். அப்போ இங்கே பாருங்க, அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீ கட்டளைகளை கடைபிடிக்கலாம், நீ இந்த காரியம் எல்லாவற்றையும் செய்யலாம், இருந்தாலும் நீங்கள் உத்தரவாதமாய் உங்களுடைய இருதயத்தில் நான் போவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் எது உங்களை உத்தரவாதமாய் விண்ணகத்துக்குள்ளே கூட்டிக் கொண்டு போவோம் அப்படின்னா, நம்முடைய இருதயத்தில் ஆண்டவரே நான் பலகீனேன், உன்மீது நான் நம்பிக்கை வைக்கிறேன், உம்முடைய இரக்கம் கிருபை எனக்கு வேண்டும், என் பலகீனத்தில் உம்முடைய பலம் பரிபூரணமாய் விளங்கும் அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம ரட்சிக்கப்படுறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், அடுத்த அந்த வசனத்துடைய அடுத்த பகுதி பாருங்கள், 11வது வசனம் பாருங்கள். அதே 16வது அதிகாரம். தீர்ப்பு பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் தண்டனை பெற்றுவிட்டான். ஓகே, அந்த வசனத்தை நான் இப்போ விளக்க விரும்பலை, ஏன்னா அது இன்னொரு ட்ராக்கில் போவோம், அதை விட்டுருவோம். அடுத்த வசனம் பாருங்கள், 12வது வசனம் பாருங்கள். நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் இவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது. அதனால தான் நான் 11வது வசனத்தை இப்போ உங்களுக்கு சொல்லலை. ஹல்லேலூயா. 11வது வசனத்தை நான் எதுக்கு உங்களுக்கு சொல்லலை? ஏன்னா 12வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, அதை வாசிங்க. நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன. இன்னும் பல உண்டு. அந்த 11வது வசனத்தை நானும் விளக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் அதை விளக்குனா அவற்றை இப்போது உங்களால் தாங்க இப்போது உங்களால் தாங்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை நான் விளையாட்டுக்காக சொல்லலை, உண்மையாகவே உங்களுக்கு சொல்கிறேன். புரியுதா? அதாவது என்ன அப்படின்னா, அந்த வசனங்களை நம்ம ஆவியோடு நம்ம பார்க்கும் பொழுது தான். ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைய செய்தி அந்த வசனத்தை விளக்குவதல்ல. இப்போ அந்த வசனத்திற்குள்ளே நான் போனேன்னா அது ஒரு மணி நேரம் இந்த எடுத்த தலைப்பிலிருந்து இன்னொரு பக்கமாக என்னை ஓட்டிகிட்டு போகும். அப்போ ஆவியானவர் எனக்கு என்ன சொல்கிறாருன்னா, இப்போ அந்த வசனத்தை விளக்க வேண்டாம், அடுத்த வசனத்திற்கு போ. புரியுதா? ஹல்லேலூயா. அப்போ என்னை அதை ஆரம்பித்தேன்னா அது இன்னொரு இடத்துக்கு, அதை தான் உங்களால் தாங்க கொள்ள முடியாது. அப்போ பாருங்கள், அந்த வசனங்களுடைய அர்த்தங்களே நமக்கு கடவுள் ஆவியானவர் வழியாக எப்படியெல்லாம் அதை யோசிக்க வைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அடுத்த வசனம் பாருங்கள், 13வது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியானவர் வரும்பொழுது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியானவர். உண்மை என்பது என்ன? என்ன? எது? எது? என் கையில் என்ன வச்சுருக்கேன்? பைபிள். இதுதான் உண்மை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ உண்மையை வெளிப்படுத்தும் ஆவியானவர்னா யார்? இந்த புஸ்தகத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்குற வாத்தியார். யார்? இந்த புஸ்தகத்தை நம்ம எல்லாருக்கும் புரிய வைக்கிற வாத்தியார். ஸோ அப்போ இந்த உண்மையை வெளிப்படுத்தும் ஆவியானவர் வரும் பொழுது அவர் உங்களை நிறை உண்மை நோக்கி வழி நடத்துவார். அது நிறை உண்மை என்ன? இதையெல்லாம் அறிந்து கொள்ளவும் இதையெல்லாம் புரிந்து கொள்ளவும் நம்முடைய அறிவு கண்களை, நம்முடைய விசுவாச கண்களை அவர் திறந்து விடுகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? அடுத்த 13வது வசனம் பாருங்க, அது அதனுடைய பிற்பகுதி. அவர் தாமாக எதையும் பேச மாட்டார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார். இப்போ பாருங்க, என் கையில் இந்த புஸ்தகம் இருக்குது, இந்த மைக் இருக்கு. ஏதாவது நோட்ஸ் இருக்கா? இல்லை. உங்களுக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியுமா? தெரியாது. இப்போ நான் ஒரு ஆப்ரேஷன் பண்ண போகிறேன்னு வச்சுக்கிறேங்க. ஒரு பேஷண்ட் வரான், கண்ணை மூடிட்டு ஆப்ரேஷன் பண்ணுவேனா? என்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறேன்னு தெரியாமல் போவேனா? அந்த ஆப்ரேஷன் இதுக்கு முன்னால் பண்ணாமல் இருந்திருந்தா தைரியமாக போவேனா பண்ணுறதுக்கு?
என்ன சத்தமே இல்லை, ஆமாவா இல்லையா? சரியா? இப்போ நிறைய பேருக்கு நான் டாக்டர்னு தெரியும், என்ன டாக்டர்னு தெரியாது. சரியா? ஸோ ஏன்னா சில நேரம் சில பேர் வந்து பேசுகிறாங்க, எனக்கு இருதயத்துக்கு மாத்திரை கொடுங்க அப்படிங்கிறாங்க. நான் இருதய டாக்டர் அல்ல. சரியா? ஆண்டவருக்காக இருதய வேலை செய்கிறேன், ஆனால் மருத்துவத்தில் நான் இருதய மருத்துவர் கிடையாது. நான் வந்து ஒரு எலும்பு மருத்துவ சிகிச்சை நிபுணர், சென்னை அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறேன். சரியா? ஸோ அப்போ பாருங்கள், அப்போது ஒரு ஆளுக்கு அறுவை சிகிச்சை செய்யணுன்னா நான் கண்ணை மூடிட்டு சிகிச்சை பண்ணுறதில்ல, ஆளை பார்க்காம செய்கிறதில்ல, எக்ஸ்ரேயை பார்க்காம செய்கிறதில்ல. புரியுதா? அப்போது இதனுடைய அடிப்படை என்ன? அதில் நான் பல திட்டமிடுதல்களை நான் பார்க்குறேன் இல்லையா? அவருக்கு என்ன பிரச்சனை, எதை பண்ணால் சரியாகும், அதற்கு எவ்வளவு செலவாகும், இதை எப்படி பண்ணலாம், நான் மட்டும் பண்ண முடியுமா, இல்லை இன்னொரு ஆள் தேவையா, இதை எல்லாத்தையும் நான் திட்டமிட்டதற்கு அப்புறம் தான் அந்த அறுவை சிகிச்சை செய்வதற்கே நான் போகிறேன். ஆமாவா இல்லையா? நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் அதுதான் உண்மை. ஆனால் இங்கே உங்களுக்கு நான் போதிக்க வரும்போது இங்கே யார் யாரெல்லாம் வருவீங்கன்னு எனக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ நான் அதில் ஒரு குருடனாக இருக்கிறேன். நல்லா கவனிங்க, இங்கே யார் யாரெல்லாம் வருவீங்கன்னு எனக்கு தெரியாது. அப்போ நான் இங்கே வந்து ஒரு குருடனாக தான் நான் இங்கே வரேன். உங்கள் எல்லாருக்கும் இதில் எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் இருப்பாங்கன்னு தெரியுமா? தெரியாது. குழந்தைகள் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியுமா? தெரியாது. குழந்தைகள் சிரிப்பாங்களா சிரிக்க மாட்டாங்களான்னு தெரியுமா? தெரியாது. ஆண்கள் எல்லாம் வந்து தூங்குவாங்களா தூங்க மாட்டாங்களான்னு தெரியுமா? தெரியாது. பெண்கள் முழிச்சிருப்பாங்களான்னு தெரியுமா? தெரியாது. அப்போது அவங்க என்னை பார்த்தா சிரிப்பாங்களா இல்லை வந்து கோவப்படுவாங்களான்னு தெரியுமா? தெரியாது. என்னை பார்த்தா பயப்படுவாங்களா பயப்பட மாட்டாங்களான்னு தெரியுமா? தெரியாது. உங்களுக்கு தெரியுமா அவர் மேலே நின்று பேச போகிறாரா கீழே நின்று பேச போகிறாரான்னு? தெரியாது. நான் மேலே நின்று பேசலான்னு நினைக்கிறேன், ஆனால் கரண்ட்டு கட்டாகிறது நான் கீழே வரேன் இல்லையா? எனக்கு தெரியுதா நான் எங்கேருந்து பேசுவேன்னு? தெரியாது. அப்போது நம்முடைய கண்ட்ரோலில், உங்கள் கண்ட்ரோலில் ஏதாவது இருக்கா? இல்லை. ஏன் கண்ட்ரோலில் ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. நம்ம எல்லாருமே குருட்டு பயிர்களாக தான் இங்கே வரோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் எங்கே நின்று பேசுவேன்னு உங்களுக்கு தெரியாது, நான் என்ன பேச போகிறேன்னு உங்களுக்கு தெரியாது, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, உங்களுடைய தேவைகளும் எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது நான் இங்கே வந்து ஒரு செய்தியை எழுதி வைத்து விட்டு நான் உங்களுக்கெல்லாம் பேசினேன்னா உங்கள் எல்லாருக்கும் என்ன பண்ணுவேன்? நல்லா இன்னும் தூக்கத்தை தூண்டி விடுவேன் இல்லையா? முழிப்பாக இருக்கிற ஆட்களையும் தூங்கியான்னு சொல்லுவேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், அப்போது இந்த காரியத்தை நான் செய்ய வரும்போது நான் என்னுடைய தொழிலில் நான் செய்யும் திட்டமிடுதலை நான் இங்கே செய்கிறதில்ல. ஏன்னா இங்கே எனக்கு என்ன நடக்குதுங்கிறது எனக்கு தெரியாது, யார் வாரான்னு தெரியாது, அவங்களுக்கு என்ன தேவைகள் என்பதே தெரியாது. ஆனால் யாருக்கு தெரியும்? கடவுளுக்கு தெரியும். கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? பிரைஸ் தி லார்ட். அப்போ உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி யார் முடிவு செய்கிறார்? கடவுள் முடிவு செய்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நான் இங்கே வந்து இந்த புஸ்தகத்தையும் மைக்கையும் தான் வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பல அட்டை குறிப்புகள் வச்சுருக்கிறேன். இந்த அட்டை குறிப்புகளை நான் பின்னாலிருந்து முன்னால் பேசியிருக்கலாம் இல்லையா? இடையிலிருந்து பின்னுக்கு போயிருக்கலாம், முன்னுக்கு போயிருக்கலாம். நான் ஒரு திட்டம் வச்சுட்டு வந்தேன், இங்கேருந்து ஆரம்பிக்கணும் நான் நினச்சிட்டு வந்தேன். உண்மையிலே நல்லா கவனிங்க, இந்த இங்கே வச்சுருக்க இடத்துல இந்த இடத்துல நான் இந்த செய்தியை ஆரம்பிக்கணும்னு நினச்சேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் நான் நினச்ச இடத்துல நான் செய்தியை ஆரம்பிக்கலை. ஹல்லேலூயா. நான் என்ன பேசணும்னு நினச்சேனோ அதையும் நான் பேசலை. ஹல்லேலூயா. ஆனால் உங்களுக்கு என்ன தேவைங்கிறத கடவுள் அறிஞ்சிருக்கிறதுனால அவர் என்ன பண்ணுகிறார்? என்னை ஒரு கருவியாய் வைத்து அவர் உங்களுக்கு என்னென்னலாம் பேசணுமோ என்னென்னலாம் சொல்லணுமோ அதையெல்லாம் என் வழியாக பேச வைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இது கடவுள். இப்போ இந்த வசனத்தை பாருங்களேன், இதை இப்போ உங்கள் கண் முன்னாடி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு சாட்சி, ஒரு மைக் இருக்குது, ஒரு புஸ்தகம் இருக்குது, ஒரு அட்டை குறிப்பு இருக்குது, இதை நான் பிடிச்சிக்கிட்டே இருக்கேன். என் கைக்கு ஒரு லேஸ் ஒரு வேதனை இருக்குது, அங்கே போயிடலாமா இங்கே போயிடலாமா நினைக்கிறேன். இருந்தாலும் நீங்கள் எல்லாரும் முழிப்பாக இருக்கிறதுனால அங்கே போனால் தூங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் இதிலே நிற்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள் அந்த வசனம் திருப்பி பாருங்கள். எத்தனாவது வசனம் அது? 13வது வசனம். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார். நானும் தாமாக எதுவும் பேசலை உங்கள்கிட்ட. தாம் கேட்பதையே பேசுவார். தான் கேட்பதையே பேசுவார். இப்போ இயேசு சொல்லுகிறார், அவர் தன்னுடைய சீடர்களிடம் பேசும்போது அவர் என்ன தந்தை கடவுளிடம் பார்த்தாரோ பேசினாரோ அந்த ஜனங்களுக்கு தேவையோ அதை தான் பேசினார்.
இப்போ அதே வசனங்களை வைத்து நான் உங்களுக்கு பேசிகிட்டு இருக்கிறேன். இங்கே பேசும்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது எனக்குள்ள ஆவியானவர் என்ன சொல்கிறார், இந்த காரியத்தை பேசு, இந்த விஷயத்தை சொல்லு, இவங்களுக்கு இது தேவை, இது பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்லி ஆவியானவர் எனக்கு ஒரு உணர்த்துதலை கொடுத்துட்டே இருக்கிறார். அந்த ஆவியானவர் கொடுக்கக்கூடிய அந்த உணர்த்துதலில் தான் நான் என்ன பண்ணுறேன், நான் உங்களிடம் இந்த செய்தியை கொடுத்துட்ருக்கேன். ஹல்லேலூயா. அப்போ ஆவியானவர் தான் என் வழியாக பேசுகிறாருங்கிறத நான் எப்படி உணர்ந்து கொள்வது? இப்போ நான் பேச பேச நீங்கள் எல்லாரும் தூங்கி தூங்கி விழுந்தீங்கன்னு வச்சுக்கிறீங்க, நான் என்ன நினைப்பேன், இது செய்தி அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நான் கொடுக்குற இங்கே சுற்றுமுட்டும் பார்க்குறேன், யாராவது தூங்குறாங்களான்னு எதுக்கு பார்க்குறேன், நான் கொடுக்குற செய்தியில் யாரோ ஒரு ஆளுக்கு போர் அடிக்குதா அப்படின்னு பார்க்குறேன். ஹல்லேலூயா. பிரதர், நான் உங்களை சொல்லலை, நான் பொதுவாக சொல்கிறேன். அதாவது ஒவ்வொரு சமயத்தில் ஒரு சில பேருக்கு கண்ணு சொக்குது, சில பேர் 2வது வானத்துக்கு போகிறோம், சில பேர் 3வது வானத்துக்கு போகிறோம், சில பேர் பாதாளத்துக்கும் போயிட்டு வர்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், அப்போது இது வேடிக்கையாக இருந்தாலும் இப்போ நான் ஏன் சுற்றுமுட்டம் பார்க்குறேன் அப்படின்னா, இதில் இருக்க இந்த சின்ன பிள்ளைங்க பாருங்கள், இதில் 2-3 பிள்ளைங்க கூட என்ன உன்னிப்பாக பார்த்துட்ருக்கு. அதுங்களுக்கு நான் சொல்கிற காரியம் எந்த அளவுக்கு புரியுதுங்கிறது எனக்கு தெரியல, ஆனால் இதை கவனிக்கணும்னு ஒரு ஆர்வம் வருது இல்லையா? அப்போ அந்த ஆர்வம், அந்த காரியம்தான் எனக்கு எதை உறுதிப்படுத்துது, இதில் நான் சொல்லக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு தேவையான காரியங்களாக இருக்குதுங்கிறத நான் ஆவிக்குள்ள பார்க்குறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்போ அடுத்தால பாருங்கள், 14வது வசனம் பாருங்கள். வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். 13 இன்னொரு விஷயம் என்ன சொல்லுதுன்னா, அந்த தூய ஆவியானவர் வரப்போகிற காரியங்களை பற்றியும் அவர் அறிவிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ வரப்போகிற காரியங்கள் என்னென்ன, இப்போ என்னென்ன காரியங்கள் நடந்திருக்கு, இன்னும் என்னென்ன காரியங்கள் வரப்போகுது. ஹல்லேலூயா. நம்ம மரணம் வரப்போதா? ஆமாம், நம்மளுடைய மரணம் வரும். அந்த மரணம் வரும்போது ஆண்டவரை சந்திப்பதற்கு நம்ம தயாராக இருக்கிறோமா? பிரைஸ் தி லார்ட். அப்போ பாருங்கள், வரப்போகும் காரியங்களை குறித்து அவர் நம்மளை சிந்திக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் இந்த செய்தியை நம்ம பார்க்குறோம்? விண்ணகத்திற்கு நம்ம போவோமான்னு கேள்வி கேட்கும்போது அங்கே போகணுங்கிற ஆவல் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இல்லைன்னு சொல்கிறவங்க கை தூக்க பார்க்கலாம். எல்லாருக்கும் அங்கே போகணுங்கிற ஆவல் இருக்குது. அப்போது அது நடந்துட்டா நடக்க போகுதா? நடக்க போகுது. அப்போ அது வரப்போகும் என்னது? வரப்போகும் காரியம் இல்லையா? அது இன்னும் நடக்கலை. இயேசுடைய 2வது வருகையெல்லாம் விட்டுருங்க, உங்களுக்கே உங்களுடைய மரணம் இன்னும் வரலை, எனக்கு என் மரணம் வரல. என் மரணத்திற்கு அப்புறம் நான் விண்ணகத்துக்கு போகிற அந்த சூழ்நிலைகள் இன்னும் உருவாகலை. ஆனால் என்னை நான் என்ன படுத்துக்கிறேன், உங்களையும் என்னையும் நாம் தயார்படுத்தி கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆவியானவர் வரப்போகும் காரியங்களை குறித்து நமக்கு அறிவு கொடுக்கிறார். உன்னுடைய மரணத்தின் போது நீ தயாராக இருப்பியா? நீ மரணம் வரும்பொழுது நீ உன்னுடைய பாவ அறிக்கை செய்வியா? கடவுள் வரும்போது அவருடைய கரங்களை பிடிப்பதற்கு நீ ஆயத்தமாக இருக்கிறியா? அப்படின்னு வரப்போகும் பல காரியங்களை அவர் சொல்லிக் கொடுக்கிறார். இயேசுவின் 2ஆம் வருகை வரும் பொழுது அவர் உன்னை தன்னோடு அழைத்து கொள்வாரா? அவர் ரகசிய வருகை வரும் பொழுது மேலே உன்னை எடுத்துக்கொள்வாரா? அப்படின்னு இப்படி வரப்போகிற காரியங்களை குறித்து அவர் நமக்கு கேள்விகளை எழுப்புகிறார். இயேசுடைய அரியாசனத்திற்கு முன்னாடி நம்ம நிற்கும் பொழுது இயேசு நம்மளை பார்த்து, அப்பா என்னை பார்த்து சொல்கிறான்னு வச்சுங்க, ஓகே, இந்த உலகத்தில் நீ இத்தனை ஆண்டு வாழ்ந்தப்பா, என்னென்ன காரியங்கள்லாம் செஞ்சேன் அப்படின்னு என்கிட்ட கேட்டார்னா, உங்கள்கிட்ட கேட்டார்னா என்ன பதில் சொல்வீங்க? என்ன பதில் சொல்வீங்க? யோசித்து பாருங்கள். ஒரு நாள் வரும் கட்டாயம், இயேசுடைய அரியணை முன்னாடி நம்ம எல்லாரும் தனித்தனியாக வந்து நிற்போம். நம்ம எல்லாரிடம் இந்த கேள்வி கேட்கப்படும், இத்தனை ஆண்டு காலம் உலகத்தில் வாழ்ந்தியப்பா என்ன செஞ்சேன், வாழ்ந்தியம்மா என்ன செஞ்சேன்? என்ன பதில் சொல்லலான்னு தயாராக இருக்கிறீங்க? ஆவியானவர் அப்போ உணர்த்துவாரா? உணர்த்தலாம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நல்ல பதில் அது. அது கள்ளம் கபடமற்ற பதில் அது ஆக்சுவலாக. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்பவும் ஆவியானவர் உணர்த்துவார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அப்போ இயேசு அந்த கேள்வி கேட்கும் பொழுது
நான் ஒரு வசனத்தை உங்கள் கண் முன்னாடி கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஆண்டவரே, பெயரால் நான் பேயை ஓட்டினேன், நோயை நீக்கினேன், கோயிலுக்கு போனேன், பாவ சங்கீதனை செஞ்சேன், கட்டளைகள் எல்லாம் கடைபிடிச்சேன், தான தர்மங்கள் செய்தேன் அப்படின்னு சொன்னால் இயேசு ஒத்துக்கொள்வாரா ஒத்துக்கொள்ள மாட்டாரா? ஒத்துக்கொள்வாரா ஒத்துக்கொள்ள மாட்டாரா? நமக்கு தெரியாது. இயேசு ஒத்துக்கொள்வாரா இல்லையா நமக்கு தெரியாது. உங்களுக்கு இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுடைய கண்பார்வை கொண்டு வருகிறேன். இயேசு உயிர்ப்புக்கு அப்புறம் பேதுருவை சந்திக்கிறார். கலிலேய கடலோரம் சந்தித்து இயேசு பேதுருனை கேட்குறார், பேதுரு, நீ என்னை அன்பு செய்றியா? நீ என்ன அன்பு செய்றியா? அப்போது முதல் தடவை பேதுரு என்ன சொன்னான்? ஆமாம் ஆண்டவரே, உங்களை அன்பு செய்கிறேன். அதோட ஆண்டவர் விட்டாரா? இல்லை. நல்லா கவனிங்க, இதுதான் நமக்கு நடக்க போகுது. நீ அன்பு செய்றியா என்ன அப்படின்னு நான் கேட்ட ஆண்டவர் நம்ம எல்லாட்டையும், இப்போ சொல்லுப்பா நீ என்னென்ன காரியங்கள் செய்த. கேள்வி தான் வித்தியாசம், ஆனால் நோக்கம் ஒன்று தான். புரியுதா உங்களுக்கு? நீ என்னை அன்பு செய்கிறியா? அவன் சொன்ன பதில் ஆண்டவருக்கு திருப்தியாக இருந்ததா? இல்லை. ஆண்டவர் என்ன பண்ணார்? இரண்டாவது முறை கேட்டார், பேதுரு, நீ என்னை அன்பு செய்றியா? பேதுரு யோசித்தார், ஏன் ரெண்டாவது தடவை இந்த ஆள் கேட்குறாரு அப்படின்னு. அப்பவும் அவர் சொன்னார், ஆண்டவரே, நான் உன்னை அன்பு செய்கிறேன். ஆண்டவர் உடலை அவட. மூணாவது முறையாக ஆண்டவர் கேட்டார், நீ என்னை அன்பு செய்றியா அப்படின்னு. பேதுரு என்ன பண்ணா? நடுநடுங்கி போயிட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் 3 முறை மறுதலித்திருக்கிறான். ஸோ 3 முறை ஆண்டவர் கேட்குறாரு, நீ என்னை அன்பு செய்றியா? அதை மனசில் வச்சு தான் அவர் கேட்குறாரோ அப்படின்னு அவன் நினைக்கிறான். அவனுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. அவன் குழப்பத்துக்கு போயிடுறான். நல்லா கவனிங்க, நமக்கு இருக்கிற இதே குழப்பம்தான். ஆண்டவர் முன்னாடி நிற்கும்போது நீ என்ன செஞ்சப்பா அப்படின்னு கேட்டார்னா, நான் சொல்ல முடியுமா? நான் இங்கெல்லாம் போதிச்ச ஆண்டவரே, இத்தனை பேரை நான் மணந்திருப்பேனே அப்படின்னு. அவங்களாம் உண்மையிலே மணந்துருந்தாங்களா உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால், ஆமாம் நான் 100% சொல்ல முடியுமா? என் வாழ்க்கையை உங்கள் கையில் கொடுக்க முடியுமா? முடியாது இல்லையா? நீங்கள்லாம் உண்மையிலே இதை கேட்குறீங்களா அப்படின்னு எனக்கு தெரியுமா? சரி, கேட்ட நீங்கள் எல்லாரும் மாறுவீங்க அப்படின்னு நான் உறுதியாக சொல்ல முடியுமா? அப்போ இதெல்லாம் என் கண்ட்ரோலில் இல்லை. புரியுதா உங்களுக்கு? அப்போ நான் செய்கிற இந்த காரியங்கள் எதுவுமே என்ன அங்கே ஆண்டவரை திருப்திப்படுத்தாது. அப்போ பேதுரு சொன்ன முதல் பதில் என்ன? அந்த கேள்விக்கும் பதில் சொல்கிறான். அது என்ன? ஆமாம் நான் அன்பு செய்கிறேன், ஆண்டவர் திருப்தியாகலை. நான் இதெல்லாம் செஞ்சு ஆண்டவரேன்னு சொன்னால் ஆண்டவர் திருப்தியாக போகிறதில்ல. ஆனால் 3வது முறையாக அவன் பதில் சொல்லும்போது சொன்ன மாதிரி, ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே. பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், அந்த 3வது முறை பேதுரு அந்த வசனத்தை சொல்லும்போது தான் ஆண்டவர் திருப்தியாகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை ஆண்டவருக்கு மறைவாக இருக்குதா? நீங்கள் பேசுகிற பேச்சுக்கள் மறைவாக இருக்கா? நீங்கள் செய்கிற செய்கைகள் மறைவாக இருக்கா? இல்லை, எல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆனால் அவர் உங்களிடம் கேள்வி கேட்கிறது எதற்காக? நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்கிறார். அந்த எதிர்பார்ப்பில் நான் இதை செஞ்சேன், யானையை ஓட்டினேன், பூனையை பிடிச்சேன் அப்படின்னாலாம் அங்கே வேலைக்கு ஆகாது. ஆனால் ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே. அந்த எல்லாம் தெரியுமேங்கிற அந்த வசனம் பார்த்தீங்கன்னா, என்னுடைய பலம் தெரியும், என்னுடைய பலகீனமும் ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. நான் எங்கெங்கெல்லாம் விழுந்தேன் அப்படிங்கிறது ஆண்டவருக்கு தெரியும், எங்கெங்கெல்லாம் என்னை அவர் தூக்கி விட்டுருக்கிறாருங்கிறதும் அவருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ இந்த வசனத்தை யோசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, என் பேலை ஓட்டுறேன், நோயை ஓட்டினேன், இதை பண்ண உங்களை எனக்கு தெரியாது. என்ன சொல்லிடுறாரு? உங்களை எனக்கு தெரியாது. நான் தானம் செஞ்சேன், தர்மம் செஞ்சேன், இதெல்லாம் பண்ணினேன் ஆண்டவரே, உங்களை எனக்கு தெரியாது. ஆனால் உமக்கு எல்லாம் தெரியுமே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. உமக்கு எல்லாம் தெரியுமே நான் சொல்கிற நேரத்தில் பாருங்கள், நான் ஆண்டவர் முன்னாடி நான் ஒரு பலகீனனாக நிற்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு தெரியும் என்னுடைய பாவங்களும் என்னுடைய செயல்களும் அந்த பரலோக வீட்டில் என்னை கூட்டிகிட்டு போகாது. ஹல்லேலூயா. கூட்டிகிட்டு போகாது. ஆண்டவர் சொல்கிறார்ல, இது மனிதரால் கூடாது.
அப்போ நான் உமக்கு எல்லாம் தெரியுமே ஆண்டவர் நான் சொல்லும்போது நான் என்ன நினைக்கிறேன், ஆண்டவரே நீர் இறக்கப்பட்டால் மட்டும்தான் நான் உள்ளே வர முடியும். ஹல்லேலூயா. நான் ஃபிட்டா அன்ஃபிட்டாங்கிறத நீர் தான் முடிவு செய்யணும். ஹல்லேலூயா. எப்போ நம்ம அந்த வார்த்தையை சொல்கிறோமோ அப்போ தான் ஆண்டவர் நம்ம கரம் பிடிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், நம்ம எல்லாரும் ஏதாவது விதத்தில் குறை உள்ளவர்களாக தான் இருக்கிறோம். அப்போ பாருங்கள், அப்போ விவிலியத்தில் இருக்கிற இந்த வசனங்களை நம்ம யோசிக்கிறதுக்கு இப்போ பாருங்கள், இந்த பேதுருடைய அந்த பதில் ஆவியானவர் நமக்கு எப்படி ஒரு வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்தை கொடுக்குறார். யோசித்து பாருங்கள். உமக்கு எல்லாம் தெரியுமே அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய பலகீனங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எத்தனை மணிக்கு நான் முடிக்கணும்? ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அப்போது உமக்கு எல்லாம் தெரியுமே நான் சொல்லும்போது நான் பலவீனனாக நிற்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும். ஹல்லேலூயா. உன் பலகீனத்தில் என் பலத்தை நான் ஊற்றுவேன். ஹல்லேலூயா. அப்படி நாம் ஆண்டவரிடம் இறங்கும் பொழுது தான் ஆண்டவர் எனக்கு மீட்பை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், இப்போ இந்த தூய ஆவியானவரை குறித்து இன்னும் ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். அடுத்தால அதே எத்தனாவது அதிகாரத்தில் இருக்கிறோம்? 16. அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார். அப்போ இந்த தூய ஆவியானவர் என்ன பண்ணுகிறார் என்றால் ஆண்டவரை மாட்சிமைப்படுத்துகிறார். ஆண்டவர் நல்லவர், வல்லவர், பெரியவர், மாட்சிமைக்கு உரியவர். அவர் பல பலங்களை வைத்திருக்கிறவர். அவர் என்னுடைய பலகீனங்களை மூடுகிறவர் என்று கடவுளுடைய மாட்சியை பற்றி அவர் எனக்கு எடுத்து சொல்கிறார். 15ஆம் வசனம் பாருங்க. தந்தையுடையவை யாவும் என்னுடையவையே. தந்தையுடைய யாவையும் என்னுடையதே. அந்த வசனத்தை பாருங்க. பிதா கடவுளுக்குன்னு சொல்லி இருக்கிற எல்லா காரியமும் எனக்கு உரிமையாக இருக்குது இயேசு சொல்லுகிறார். அடுத்த சொல்லுகிறார், எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். ஏனென்றால் அவர் என்னிடமிருந்து பெற்றும் அறிவிப்பார், தந்தையிடமிருந்து பெற்றும் அறிவிப்பார். ஏனென்றால் அவர் ஒரு தனி நபர் அல்ல, அவர் மூவொரு கடவுளின் ஒரு பகுதி. சரியா? அப்போ 16வது வசனம் பாருங்க. இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள். இப்போ இதை என்ன எடுத்துக்கிறங்க? இப்போ நான் இன்னைக்கு தியானம் முடிஞ்சு போயிட்டேன்னா இன்னும் சிறிது காலம் என்ன பார்க்க மாட்டீங்க. ஒரு மாதம் கழித்து பார்க்குறானோ, 2 மாதம் கழித்து பார்க்குறானோ, அப்போது உங்களை யார் வழி நடத்த போகிறா? யார் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க போகிறா? யார் சொல்லிக் கொடுக்க போகிறா? துணையாளர் சொல்லிக் கொடுப்பார். இன்னொரு ஆள் இல்லை, அவர் வருவார் போவார். ஆனால் துணையாளர் உங்களை விட்டு அகன்று போகவே மாட்டார். அவர் உங்களோடு இருப்பார், உங்களுக்கு இருதயத்திற்குள்ளே இருப்பார். அவர் என்ன பண்ணுவார்? அவர் எல்லா காரியங்களையும் அவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தால பாருங்க. இப்போ அப்போஸ்தலர் பணிக்கு முன்னாடி அப்போஸ்தலர் பணிக்கு போவோம். அதில் 2வது அதிகாரம் பண்ணுங்க. பெந்தகோஸ்தே நிகழ்வை பாருங்க. அப்போது அந்த பெந்தகோஸ்தே நிகழ்வு என்ன நடந்தது என்றால், ஒரு 120 பேர் மேல் வீட்டு அறையில் ஜெபிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ 4வது வசனம் சொல்லுது, அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அவர்கள் யாவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டாங்க. அவர்கள் ஆட்கொள்ளப்பட்ட போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மொழியில் பேசினாங்க. ஹல்லேலூயா. அது ஏன் குறிப்பிட்டு சொல்லப்படுது என்றால், நம்ம பார்க்குறோம் பாபேல் கோபுர நிகழ்ச்சியில் ஆண்டவர் மொழி குழப்பத்தை உண்டு பண்ணுகிறார். அது வரைக்கும் ஒரே மொழியாக இருந்தவர்கள் ஆண்டவர் அங்கே என்ன பண்ணுகிறார்? மொழியின் குழப்பத்தை உண்டு பண்ணுகிறார். ஏன் உண்டு பண்ணுகிறார்? ஏன்னா அவர்கள் எல்லோரும் வானலாக ஒரு பெரிய ஒரு கோபுரத்தை உயர்த்தி கட்டி ஆண்டவருக்கு நிகராக போயிடலாம் அப்படின்னு அந்த லூசிஃபர் எப்படி நினைத்தானோ அதே மாதிரி வானலாக ஒரு கோபுரத்தை கட்டணும்னு நினைக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் பண்ணுறாரு, இது நன்றல்ல, இது சரியல்ல என்று அங்கே மொழி குழப்பத்தை உண்டு பண்ணுகிறார். ஆனால் பெந்தகோஸ்தே நாளன்று என்ன பண்ணுகிறார்னா, ஆண்டவர் அந்த குழம்பிய மொழிகள் எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணுகிறார்? ஒன்றிணைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சிதறி போன அந்த மொழிகள் எல்லாவற்றையும் அவர் ஒன்றிணைக்கிறார். எனவே தான் பாருங்கள், அங்கே பேதுரு என்ன மொழியில் பேசினாருன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவர் பேசிய போது அங்கே இருந்த எல்லோரும் தத்தம் தாய்மொழிகளில் அதை என்ன பண்ணாங்க? அறிந்து கொண்டாங்க. ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. அப்போ தூய ஆவியானவர் செய்கிற இன்னொரு வேலை என்ன? அவர் மொழி குழப்பங்களை மாற்றுகிறார். அப்போ ஆண்டவருடைய ஒரு அரியணை முன்னாடி நம்ம இருக்கும் பொழுது, அவருடைய பிரசன்னத்தில் நாம் இருக்கும் பொழுது, அவர் இந்த மொழிகளை தாண்டி ஆண்டவரோடு நம்மளை அவர் ஒன்றிணைத்து அவர் நம்மை நடத்துகிறார். அப்போ அடுத்தால பாருங்கள், அப்போஸ்தலர் பணி அதே 2வது அதிகாரம் அந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடி சரி, இப்போது இந்த தூய ஆவியானவரை பற்றி பல காரியங்களை இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த தூய ஆவியானவர் முக்கியங்கிறத அறிஞ்சிக்கிட்டோமா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமான்னு சொல்கிறவங்க கை தூங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், அப்போ இந்த தூய ஆவியானவர் முக்கியம் என்றால் இந்த தூய ஆவியானவரை அடைவதை எப்படிங்கிறதும் இருக்குது இல்லையா? இப்போ நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுனால நமக்குள்ள கிறிஸ்துவின் ஆவி குடிக்கொண்டு இருக்கிறார். எனவே நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவ ஆண்டவர் என்று அறிக்கை செய்கிறோம். நம்ம எல்லாருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆனால் அவர் உயிரோட்டமாக இருக்கிறாரா? அது கேள்வி. சரியா? பரிசுத்த ஆவி இருக்கிறது முக்கியம் இல்லை, அவர் எனக்குள்ள செயலாற்றுகிறாரா? அவர் செயல் ஆற்றினாதான் இந்த உண்மைகளை நான் அறிந்து கொள்ள முடியும், ஆண்டவருடைய திருவுளப்படி நான் நடக்க முடியும், பேச முடியும், காரியங்கள் செய்ய முடியும். அப்போ நான் ஏன் தடிக்கி விழுறோம், சோர்ந்து போகிறோம், வீழ்ந்து போகிறோம் அப்படின்னா, நமக்குள்ள தூய ஆவியானவர் இருந்தாலும் அந்த தூய ஆவியானவரை நல்லா தூக்கம் காட்டுறோம். என்ன பண்ணுறோம்? தூக்கம் காட்டுறோம். இப்போ நேற்று ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் இருந்த ஒரு இடத்துல ஃபேனை மாற்றுறதுக்கு ஒரு டேபிள் தேவைப்பட்டது. நல்லா கவனிங்க, இது கதை சொல்கிறேன் சரியா? கதை சொல்கிற நேரத்தில் கதையை நல்லா கவனிக்கணும். ஒரு ஃபேனை மாற்றுறதுக்கு டேபிள் தேவைப்பட்டுச்சு. டேபிளை எடுக்கலாம்னு போனால் டேபிளில் மாதா உட்காந்துருக்காங்க. மாதா சுருவம் இருக்குது, 2-3 இதுகள் இருக்குது. சரியா? அப்போ அந்த வீட்டில் இருக்கிற அந்த நபர் என்ன பண்ணுறாங்கன்னா, டேபிள் வேணும் ஃபேனை மாற்றுறதுக்கு, மாதாவை இடம் நகர்த்தி ஆகணும். என்ன பண்ணுறாங்க, மாதாவை எடுத்து கீழே வைக்கலை, இன்னொரு சேர்லையும் கொண்டு வைக்கல, மாதாவை அழகாக கட்டிலில் தலையணைக்கு பக்கத்தில் போட்டாங்க. ஹல்லேலூயா. அப்போ நான் கேட்டேன், என்ன மாதாவுக்கு தூக்கம் காட்டுறீங்களா அப்படின்னு காட்டேன். ஹல்லேலூயா. புரியுதா புரியலையா? புரியுதா புரியலையா? அப்போது அந்த டேபிள் தேவைப்பட்ட உடனே என்ன பண்ணுறோம், மாதாவை தூக்கத்துக்கு கட்டிலில் போட்டு தாலாட்ட பாடுறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாதா தூங்குறாங்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது, அது ஒரு சுரூபம் தான். பட் அந்த வேடிக்கைக்கு பின்னால் இருக்கிற காரியத்தை பாருங்கள். தூய ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார், ஆனால் அவருக்கு நல்லா என்ன பண்ணுறோம், தாலாட்டு போடுறோம், தொட்டிலில் போட்டு ஆட்டுறோம், ஆறாரோ பாடுறோம். புரியுதா? எல்லா விதமான காரியங்களையும் பண்ணி அவரை தூக்கத்துக்கு உள்ளாக்கிடுறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தூய ஆவியானவர் தூங்கிட்டார்னா எப்படி நான் அக்கினியாக செயல்பட முடியும்? எப்படி நான் இந்த பரலோக வாழ்க்கைக்கு நான் போக முடியும்? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், இது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற விஷயம். தூயாவி எனக்குள்ள இருக்கிறாருங்கிறதுனால அவர் செயலாற்றாருங்கிறது அர்த்தம் கிடையாது. அவருக்கு முழிப்பு நம்ம காட்டணும். ஹல்லேலூயா. என்ன பண்ணணும்? தூயாவிக்கு முழிப்பு காட்டணும். ஹல்லேலூயா. அப்போ தூய ஆவிக்கு முழிப்பு காட்டுவது எப்படி? ஹல்லேலூயா. அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். அப்போ பாருங்கள், அப்போது 37வது வசனம் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் வீட்டில் போய் பாருங்கள். ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவும் ஆக்கினார். இல்லை இல்லை இல்லை, 2வது அதிகாரம் 37வது வசனம். அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவிடம் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். இப்போ அங்கே கேட்டுட்டு இருந்த எல்லாருமே தூய ஆவிக்கு தூக்கம் காட்டிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே இவர்கள் பேசிய பொழுது தத்தம் தாய்மொழிகளில் அவர்கள் அந்த வசனங்களை கேட்ட பொழுது அவங்களுக்கு நடந்த முக்கியமான விஷயம் என்ன? தூய ஆவியானவர் அங்கே முழிச்சுக்கிட்டார். ஹல்லேலூயா. அவருடைய இருதயங்கள் அங்கே அறுக்கப்பட்டன. ஹல்லேலூயா.
அப்போ அந்த இருதயங்களை அறுப்பதற்கு எது தேவைப்பட்டது? இறை வார்த்தை தேவைப்பட்டது. ஹல்லேலூயா. இப்போ வசனத்தை பாருங்க. சமாரிய பெண்ணிடம் ஆண்டவர் சொல்கிறார், கடவுளை எப்படி ஆராதிப்பது? ஆவியிலும் உண்மையில். அந்த உண்மை எங்க இருக்கு? இந்த பைபிள்ல இருக்கு. ஹல்லேலூயா. அப்போ இருதயங்கள் அறுக்கப்படணும்னா எது தேவை? இறை வார்த்தை தேவை. ஹல்லேலூயா. அப்போ தூய ஆவியை முழிப்பு காட்டணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இறை வார்த்தையை படிக்கணும், கேட்கணும், பேசணும், தியானிக்கணும். அதை வச்சு என்னென்னலாம் நம்ம பலன்களை பெற்றுக்கொள்ள முடியுமோ அதை எல்லாமே செய்யும் பொழுது தான் நம்முடைய இருதயங்கள் அறுக்கப்படுது. நம்முடைய இருதயங்கள் அறுக்கப்படுறதுங்கிறது என்ன? ஒரு கடாவை பிடிச்சி அறுத்து அவன் இருதயத்தை வெளியே உருவி அதை ரெண்டாக கிழிக்கிறதா? இல்லை, இல்லையா? அப்போ அந்த வசனம் என்பது பாவம்னா என்ன, கடவுள் பாவத்தை எப்படி பார்க்கிறார், இல்லையா? அந்த பாவத்தின் வித்து எனக்குள்ள இருக்கும்போது நான் பலகீனனாக இருக்கிறேன். ஆண்டோடைய கிருபையை நான் எதிர்பார்க்கணும். ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியுமேன்னு சொல்லணும். புரியுதா உங்களுக்கு? இந்த விஷயங்களை நான் அறிந்து கொள்வது தான் என்னது? இருதயங்கள் அறுக்கப்படுவது. ஹல்லேலூயா. நம்ம எபிரேயரில் பார்க்கிறோம், இறை வார்த்தை என்பது கூரிய வாளை போன்றது. அது எதை பிரிக்குது? ஆவியையும் ஆத்மாவையும் அது பிரிக்குது. எலும்பையும் மச்சையும் எப்படி பிரிக்குதோ அதே போல் ஆவியும் ஆத்மாவையும் பிரிக்குது. அப்போ எம்மாவு சீடர்கள் பாருங்கள், இயேசுவோடு நடந்து கொண்டு போயிட்டு இருக்கும்போது அவருடைய இருதயங்கள் அக்கினியால் எரிந்தன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அங்கே தீப்பிடிச்சு எரியலை. ஆனால் இயேசு பேசிய வார்த்தைகள் எல்லாம் அவருடைய இருதயத்தில் ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணுச்சு. ஹல்லேலூயா. அப்போ இருதயங்கள் அறுக்கப்படுவது, இருதயங்கள் அக்கினியால் நிரப்பப்படுவது, இருதயங்கள் பரவசமாக இருப்பது, ஆண்டுடைய வார்த்தையை கேட்கணும் இந்த ஆர்வத்தோடு இருப்பது. இப்போ இங்கே பாருங்கள், எல்லோரும் வச்ச கண் வாங்காமல் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க. அடுத்தால என்ன சொல்ல போகிறாரோ, எப்போ என்ன எழுப்ப போகிறாரோ, என்ன காரியத்தை சொல்ல போகிறாரோ வச்ச கண் வாங்காமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன்? உங்கள் எல்லாருக்கும் உங்கள் இருதயத்திற்குள்ள ஒரு அக்கினியாக ஆண்டவர் போட்டு விட்டுருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த இறை வசனங்களை இவ்வளவு நான் பேசினாலும் இது சில நேரம் அளவுக்கு மிஞ்சி போனாலுமே கூட, மாதாவை தூக்கம் காட்டுற அளவுக்கு போனாலுமே கூட நீங்கள் முழிப்பாக இருக்கீங்களா இல்லையா? இருக்கீங்களா? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போ பாருங்கள், அப்போ இந்த தூய ஆவியானவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த இருதயங்கள் அறுக்கப்படுவது, அக்கினியால் இருப்பது, அன்று எம்மாவுசுக்கு நடந்த நிகழ்வு, பெந்தகோஸ்தே நாளில் நடந்த நிகழ்வு, அது உங்களுக்கு இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம பாடுறோம், யோர்தானின் நடந்தது போல ஆவியானவர் இங்கே வரணுமே, பெந்தகோஸ்தே நாளில் இறங்கியது போல் ஆவியானவர் இங்கே வரணுமேனா எல்லாரும் தலையிலையும் தடவி பார்த்து நாக்கு இருக்குதான்னு பார்க்குறது இல்லை. ஹல்லேலூயா. இருதயங்கள் எப்போ ஆண்டவருமால் பற்றி எரியப்படுதோ, புரியுதா? அப்போ என்ன பண்ணுது? நம்மளுடைய ஆவியானவர் முழிப்பாயிட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த முழிப்பான உடனே பாருங்கள், அவங்க சொல்கிறாங்க, பேதுருடைய மற்ற அப்போஸ்தலர், நாங்கள் என்ன செய்யணும்? இந்த தூய ஆவியானவரை தொடர்ந்து முழிப்பாய் வைப்பதற்கு நாங்கள் என்ன செய்யணும்? அப்போ பாருங்கள், பேதுரு சொல்கிற பதில் பாருங்கள். அதற்கு பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனம் மாறுங்கள். ரிப்பென்ட். பாருங்கள், ரிப்பென்ட், மனம் மாறுங்கள். பாருங்கள், இயேசு வரும்போதும் ஸ்நாபக அருளப்பர் வரும்போதும் அவங்க வந்த உடனே சொன்னது, உங்கள் நோயெல்லாம் குணமாக்குவேன்னு சொல்லலை, உங்களுடைய பார்வைகள் எல்லாவற்றையும் சரிப்படுத்துவேன்னு சொல்லலை, உங்கள் எல்லாரையும் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லலை. இறை வார்த்தை அறிவிக்கப்பட்ட போது அவர்களுடைய வாயிலிருந்து வந்த முதல் வார்த்தை என்ன? ரிப்பென்ட், மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், இந்த தூய ஆவியானவர் முழிப்பு காட்டுறதுக்கு முக்கியமான விஷயம் என்ன? மனம் திரும்புதல். ஹல்லேலூயா. இந்த மனம் திரும்புதலுங்கிறது திருப்பலியில் மட்டும் நடக்கிற நிகழ்வல்ல, பாவசிங்கத்தின தொட்டியில் மட்டும் நடக்கிற நிகழ்வல்ல. இது ஒரு நாள் கூத்தல்ல, ஒரு மணி நேரம் கூத்தல்ல. ஹல்லேலூயா.
இது அனுதினமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் தவறு செய்யும்போது, பாவம் செய்யும்போது, ஆண்டவரே நான் விழுந்துட்டேன், என்னை தூக்குங்க, நிறுத்துங்க, ஓட்டுங்க, என்னை வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லி, உமக்கு எல்லாம் தெரியும் ஆண்டவரே, நான் ஏன் விழுந்தேன்னு தெரியும், என்னை தூக்கி நிறுத்துங்க, என்னை நடத்துங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடம் போய் நிற்பது. ஹல்லேலூயா. அப்போ இந்த தூய ஆவியானவரை முழிப்பாய் வைத்திருப்பதற்கு நம்ம செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னது? ரிப்பெண்ட், மனம் திரும்புவது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த காரியம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெற்றுக்கொள்ளுங்க. சரி, நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, சரியா? வீட்டுக்கு இல்லை, இப்போவே நீங்கள் மனம் திரும்புறீங்க. உங்கள் எல்லாரையும் முக்கிறதுக்கு தண்ணி தொட்டி இருக்கா? இல்லை. உங்களை தனித்தனியாக முக்கிறதுக்கு இல்லை, உங்களை மொத்தமாக போட்டு முக்கிறதுக்கும் அந்த அளவுக்கு தொட்டி இல்லைங்க. ஹல்லேலூயா, இல்லையா? உங்கள் மேலே தெளிக்கிறதுக்கும் இங்கே தண்ணி இல்லை. மேபி இந்த தண்ணியை எடுத்து இதில் கொஞ்சம் உப்பை போட்டு உங்கள் மேலே நான் தெளிக்கலாம், எலிசை செய்த மாதிரி. அப்போது இப்போ இந்த தண்ணியில் உப்பை போட்டு உங்கள் மேலே நான் தெளிச்சிட்டேன்னா எல்லாம் சரியாக வந்துருமா? தேங்க்யூ. எல்லாம் சரியாக வந்துருமா? ஏதோ ஒன்று பேசக்கூடாதுன்னு நினைக்கிறார் ஆண்டவர். பாப்பா அது என்னன்னு பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். அப்போ பாருங்கள், அப்போது எது முக்கியம் என்றால் தண்ணியில் முங்கிறது முக்கியம் இல்லை, தண்ணியை மேலே தெளிக்கப்படுறது முக்கியம் இல்லை. அன்றைக்கி திருப்பலிக்கு போயிருக்கும்போது ஒரு ஆள் சொல்கிறேன், சாமியார் அந்த பக்கமாக போயிட்டார், என் மேலே தண்ணியே படலை. ஸோ வாட்? இப்போ தண்ணி படலைன்னா என்ன ஆகிடப்போகுது? நாத்தமாக இருக்க போறீரா? இல்லை, குளிச்சுட்டு தானே கோயிலுக்கு வந்துருப்பீர் இல்லையா? அப்போ புரியுதா? அப்போ இந்த தண்ணி தீர்த்தம் ஏமலை படுறதுங்கிறது இது என்ன புரியுதா உங்களுக்கு? அது தேவைதான். பட் நம்ம பாவம் செய்கிற ஒவ்வொரு நேரம் தண்ணிக்குள்ளே முங்குறோமா? இல்லை, அது ஒரு வெளி அடையாளம் மட்டும்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது தலையில் தெளிச்சாலும் சரி, தொட்டிக்குள்ளே முங்கினாலும் சரி, அது ஒரு வெளி அடையாளம். என் இருதயம் அறுக்கப்படலை, நான் தண்ணி தொட்டிக்குள்ளே உட்காந்துருந்தாலும் எனக்கு மோட்சம் கிடைக்குமா? கிடைக்காது. இப்போ இந்த அருள்வாழ் தியான சென்டரில் ஒரு பெரிய தண்ணி தொட்டியை கட்டுறேன் நம்ம பிரதர்கிட்ட சொல்லி. இவங்களை நாள் முழுக்க, வருஷத்துக்கு 365 நாள் வெளியே வர விடாத அளவுக்கு உங்களுக்கு முழுக்கு கொடுக்கணும். எல்லாரும் உள்ளே போட்டு அடைங்கன்னா உயிரோடு இருப்பீங்களா? செத்துருவீங்களா? செத்து போவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அக்கினி இருக்குதுங்கிறதுக்காக வீட்டெல்லாம் கொளுத்த முடியுமா? பிரைஸ் தி லார்ட். அப்போது பாம்பை போல நம்ம விவேகம் உள்ளவர்களாக இருக்கணும். புரியுதா? அப்போது தண்ணீர் ஞானஸ்நானம்னா என்ன அப்படின்னா அது ஒரு வெளிய அடையாளம் தான். சாமியார் தெளிக்கும் போது ஒரு துளி பட்டாலும் சரி, இல்லை அவர் உங்களை குளிப்பாட்டினாலும் சரி, சில நேரம் தெளிக்கும் போது என்ன அப்படியே நம்ம குளிப்பாட்டிடுவோம் இல்லையா? சட்டையெல்லாம் ஈரமாக. அப்போது அது ஒரு வெளி அடையாளமே. எனவே தான் அந்த பாருங்கள், நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு அவங்க கேட்ட பொழுது பேதுரு சொன்ன முதல் இது தூயாவியை பெற்றுக்கொள்ளுங்கன்னு அவர் சொல்லலை, உங்கள் தண்ணியை உங்கள் மேலே தெளிக்கணும்னு சொல்லலை, மனம் திரும்புங்கள், மாறுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? அப்போ பாருங்கள், இருதயங்கள் அறுக்கப்படும் போது, இருதயங்கள் பற்றி எரியப்படும் பொழுது அப்போ தூயாவியை முழுப்பாகிறார். வேணும்னா தண்ணியில் முங்குங்க, வேணும்னா தண்ணியை தெளிச்சிக்கோங்க. ஆனால் அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த பாருங்கள், தொடர்ந்து வாசிங்க. ஏனென்றால் இந்த வாக்குறுதியானது உங்களுக்கும் உங்களது பிள்ளைகளுக்கும் இல்லை திருமுழுக்கு பெறுங்கள். அவரும் அப்பப்போ தூங்கிடுறாரு. அப்பொழுது வாசிக்கிறவரும் எங்கே விட்டோன்னு தெரியாமல் அவரும் தூங்கிடுறாரு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. திருமுழுக்கு பெறுங்கள், அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். அப்பொழுது தூய ஆவியை கொடையாய் பெறுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எப்போ மனம் திரும்புறீங்களோ அப்போ என்ன நடக்குது? தூய ஆவியை கொடையாக பெறுகிறீர்கள். ஹல்லேலூயா. அப்போது பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கிட்டாருங்கிறதுனால அவர் முழிச்சுக்கிட்டே இருக்கிறான்னு நினைக்கக்கூடாது. அவரை முழிப்பு காட்ட வேண்டியது முக்கியம். அவரை முழிப்பு காட்டுறதுக்கு பேதுரு சொல்லக்கூடிய வழி என்ன? நாம் தொடர்ந்து மனம் மாறிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ அந்த மீட்பின் ஒரு பகுதி என்னென்னா, இதை தான் நம்ம பார்க்குறோம், சாங்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்குறோம். நாமளே புனிதப்படுத்துதல். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுகிறார்? என்னை புதிய படைப்பாய் மாற்றுகிறார். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு நாளும் அவர் புதிய புதிய கிருபைகளால் இருக்கிறார். அவர் என்னை புதிய படைப்பாய் மாற்றுகிறார்னா அதனுடைய அர்த்தம் என்ன? என்னுடைய இருக்கிற தூய ஆவியை அவர் முழிப்பு காட்டிக்கிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனம் புரியுதா இப்போ உங்களுக்கு? இப்போ பாருங்கள், அடுத்தால என்ன நடக்குது பாருங்கள். 4வது அதிகாரத்துக்கு போவோம். 4வது அதிகாரத்தில் 8வது வசனம் பாருங்களேன். அப்பொழுது பேதுரு
தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு 7வது வசனம் பாருங்க. 7வது வசனம் பாருங்க. அவர்கள் திருத்தூதர்களை நடுவில் நிறுத்தி, அவர்கள் திருத்தூதர்களை சங்கத்துல கூட்டிட்டு வந்துட்டாங்க. கூட்டிட்டு வந்து, நீங்கள் புரியுதா, சங்கத்துல கூட்டிட்டு வந்து, இது இந்த அம்மா சொன்ன பதிலுக்கு ஏத்த ஒரு வசனம், புரியுதா? அதாவது சங்கம்ங்கிறது இப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவோடைய அரியணை முன்னாடி நிற்கிற மாதிரி யோசிச்சுக்கிறீங்களா? இப்போ அவங்க சொன்ன பதிலையும் இதையும் நீங்கள் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேங்கிறத புரியும். சங்கத்துக்கு முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்த உடனே, நீங்கள் எந்த வல்லமையால் அல்லது எந்த பெயரால் இதனை செய்தீர்கள்? நீர் எந்த வல்லமையால் எந்த காரியத்தினால இதை செய்றீங்க அப்படிங்கிறார். உடனே அப்பொழுது பேதுரு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு, தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்படுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, பெந்தகோஸ்தே நடந்து ஒரு சில நாட்கள் தான் ஆகிருக்குது. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தாரா இல்லையா? இறங்கி வந்தார். இவர் ஒரு மொழியில் பேசினார். எல்லாரும் தத்தம் தாய்மொழியில் கேட்டாங்க. ஆனால் ஏன் இந்த வசனம் 8வது வசனம் சொல்லுது? பேதுரு தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போ இதிலிருந்து என்ன நடக்குதுன்னா, இந்த தூய ஆவியானவர் எனக்குள்ள வந்துட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம அசால்ட்டாகவும் இருக்கக்கூடாது. அவர் என்னை மீண்டும் மீண்டும் ஆளுகை செய்வது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தூய ஆவியானவர் என்னை தொடர்ந்து என்னை தன்னுடைய வழியில் அவர் நடத்துவது. அப்போ தூய ஆவியானவர் அவரை ஆட்கொள்ளும் பொழுது அவர் என்ன பண்ணுறார்? ஆட்கொள்ளப்பட்டு அவர்களுக்கு மறுமொழியாக கூறியது. இப்போ அது அவர் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ நாம் பார்த்த மாதிரி வசனம் என்ன சொன்னதுன்னா, அவர் வந்து உங்களுக்கு என்ன பேசணும், எப்படி பேசணும், எங்கே போகணும், அதெல்லாம் சொல்லி கொடுப்பார். என்கிட்ட பார்க்குற மாதிரி எல்லாவற்றையும் தந்தையிடமிருந்து கற்றுக்கொண்டு, என்னிடமிருந்து கற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் சொல்லி கொடுப்பார் அப்படின்னு சொல்லி, அந்த இடத்துல பேதுரு ஒரு படிப்பறிப்பு இல்லாதவர் இல்லையா? அவருக்கு பெரிய ஞானம் கிடையாது பவுலை போல். ஆனால் அங்கே அந்த சங்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் படித்தவர்கள். பரிசேயர் இருந்தான், சதுசேயர் இருந்தான், ராஜாக்கள் இருந்தாங்க. இவங்க எல்லாருக்கும் ஒரு எளிய படிப்பறிவு இல்லாத ஒரு நபர் எப்படி பதிலை கொடுக்க முடியும்? அப்போ அவர் தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்படும் பொழுது அவர் எல்லா விதமான பதிலையும் அவருக்கு கொடுக்கிறார். அந்த பதில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு இது பாருங்கள், 10வது வசனம் பாருங்கள். நாசரேத்து இயேசுவின் பெயரால் இவர் நலமடைந்து நம்முடன் நிற்கிறார். இது உங்கள் எல்லோருக்கும், இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கட்டும். நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்கள். ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிருடன் எழுப்பினார். பாருங்க, இயேசு மரணம் அடைகிறதுக்கு முன்னாடி பேதுரு ஓடி போயிட்டார். 3 முறை மறுதளிச்சார். இயேசு உயிர்த்து திருப்பி வந்து சந்திக்கிற வரைக்கும் என்ன பண்ணார்? அவருடைய பழைய வலை, பழைய போட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மீன் பிடிக்கிறதுக்கு கிளம்பிட்டார். ஆனால் இப்போ சொல்கிறாரு தைரியமாக, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நீங்கள்லாம் இந்த கொண்டு போட்டிங்கடா அப்படிங்கிறார். பாருங்கள், அவருக்கு இந்த தைரியம் இங்கேருந்து வந்தது. ஒரு படிப்பறிவு இல்லாத ஓடிப்போன ஒரு மனிதனுக்கு அந்த தைரியத்தை கொடுத்தவர் யார்? அடுத்தால பாருங்கள், 12வது வசனம் சொல்லுது, இவராலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரன்றி, இயேசுவின் பெயரன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. அல்லாஹ் பேரும் கொடுக்கப்படலை, வேற எந்த பேரும் கொடுக்கப்படலை. ஹல்லேலூயா. வானகத்திற்கு கீழே மண்ணகத்திற்கு மேலே நீங்கள் மீட்பு பெறும் பொருட்டு இவரின் நாமத்தை அஞ்சி, இயேசுவின் நாமத்தை அஞ்சி வேறு எந்த ஒரு நாமமும் கொடுக்கப்படலை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, இந்த நல்ல செல்வந்தன் வந்தபோது பேதுரும் அந்த இடத்துல இருந்தார். பேதுரு கேட்டார், பின்ன யார் தான் அவன் மேலே பின்ன சொல்ல முடியும்? பின்ன யார் தான் மீட்பு பெற முடியும்? இயேசு சொன்னார், இது மனிதனால் முடியாது, ஆண்டவரால் முடியும். இப்போ பேதுரு அதே பரிசுத்த ஆவியானவர் மீது இறங்கி வரும்போது அவர் பேசுகிற பேச்சை பாருங்கள். இந்த மண்ணகத்திற்கு மேலே விண்ணகத்திற்கு கீழே இயேசுவின் நாமத்தை தவிர வேறு எந்த ஒரு நாமமும் ரட்சிப்புக்கு கொடுக்கப்படலை அப்படிங்கிறார். அப்போ இயேசுவினுடைய கிருபை நம்ம பலகீனனாய் அவர் முன்னாடி போய் நிற்கும்போது, ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியுமே. பாருங்கள், பேதுருவிடம் ஆண்டவர் சொன்னார், லூக்கால நம்ம பார்க்குறோம், பேதுரு நீ கோழி கூவுறதற்கு முன்னாடி 3 முறை என்னை மறுதலிப்பாய் அப்படின்னு. பேதுரு என்ன பதில் சொன்னார்? அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் ஒன்று. அதனுடைய ஆழம் என்ன? தான் எல்லாம் சாதிச்சிடலாம்னு நினச்சார் இல்லையா? அதனை அப்படிலாம் நடக்க முடியாத அளவுக்கு நான் வல்லமை புரிந்தவனாக இருக்கிறேன், நான் பலவானாக இருக்கிறேன். ஏன்னா நான் உம்மோட 3 ஆண்டுகள் நடந்திருக்கிறேன், உம்முடைய புதுமைகள் எல்லாவற்றையும் பார்த்துருக்கேன்.
எல்லா கோயிலுக்கும் போயிருக்கேன், எல்லா திருப்பலியிலையும் நான் பங்கு கொண்டிருக்கிறேன், பல புனித இடங்களுக்கெல்லாம் போயிருக்கேன், எனக்கு வல்லமை இருக்குது, அதனால் நான் அதெல்லாம் செய்ய முடியாது ஆண்டவர். பாருங்கள், தன் பலத்தை அவர் நம்பினார். தன் பலத்தை நம்பினார். தன் பலத்தை நம்பும் எவனும் இடறி விழவான். ஹல்லேலூயா. என்னுடைய பலத்தால் அங்கே போயிடலான்னு நினச்சிங்கன்னா நம்ம யாருமே விண்ணகத்துக்குள்ளே போக முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பேதுருடைய பதில் அதை தான் காட்டுது. அப்போ இயேசு சொல்லுகிறாரு, நல்லா கவனிங்க, இயேசு சொல்லுகிறார், உன்னை சோதிப்பதற்கு அழகையானவன் அனுமதி பெற்றிருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்மளை சோதிக்கணும்னா கூட ஆண்டவர்கிட்ட அனுமதி வாங்காமல் அழகை வர முடியாது. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, ஆண்டவர் பெர்மிஷன் கொடுத்தா தான் அழகையே உங்களுக்கு சோதிக்க முடியும். அவன் சும்மாலாம் வந்து உங்களை சோதிக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழகை இதை செஞ்சிருவான் அதை செஞ்சிருவான்னு சொல்லி பயப்படக்கூடாது. கடவுள் அனுமதித்தால் மட்டும்தான் அழகையே உங்களை சோதிக்க முடியும். ஹல்லேலூயா. அதுக்கு யோபுடைய வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. யோபு 1வது அதிகாரத்தை எடுத்து வாசிங்கன்னா தெரியும் கடவுள் எப்படி சாத்தானுக்கு அங்கங்கே செக் வைக்கிறாரு அப்படின்னு. அப்போது ஆண்டவர் அனுமதிக்காமல் பிசாசும் உங்களை சோதிக்க முடியாது. அப்போது எங்கேருந்து கதை எங்கே போச்சு? பேதுரு. அப்போ பேதுரு ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை சோதிப்பதற்கு அழகை அனுமதி வாங்கியிருக்கிறான். அதை ஒரு மொழிபெயர்ப்பில் பார்க்குறேன்னா உன்னை நையை புடைப்பதற்கு அனுமதி வாங்கியிருக்கான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நையை புடைக்கிறதுனா என்னென்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அப்போது அழகை அதுக்கு அனுமதி வாங்கியிருக்கிறான். ஒன்று ஆண்டவர் சொல்கிறார், ஆனால் உனக்காக நான் ஜெபித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்கள், உனக்காக நான் ஜெபித்திருக்கிறேன். அந்த ஜெபம் என்னது? ஒன்றால் அது தாங்க முடியாது. நான் உனக்கு அந்த பலத்தை கொடுத்தாதான் அதை உனக்கு தாங்க முடியும். ஆனால் பேதுரு அடித்த வாயை பாருங்கள், நான் எல்லாத்தையும் புரட்டி போட்டுருவேன் அப்படின்னா. அவன் நாக்கு புரள்றத அவனால் நிறுத்த முடியல. ஆனால் அவன் எல்லாத்தையும் புரட்டிடலான்னு நினச்சான். பாருங்கள், நாமளும் நம்ம நேரத்தில் இப்படி தான் நம்முடைய பலத்தால் எல்லாம் சாதிச்சிடுறோம்னு நினைக்கிறோம். அதனால தான் சக்கரியா சொல்கிறார், ஆற்றலாலும் அல்ல சக்தியால் அல்ல. உன் ஆற்றலையும் என் ஆற்றலையும் என் பலத்திலையும் எனக்கு ஆண்டவர் இவ்வளோ ஞானம் கொடுத்துருக்கிறார். உங்கள்கிட்ட இப்படியெல்லாம் பேச முடியுதுங்கிறதுனால ஆண்டவர்கிட்ட போய் நான் இதெல்லாம் எனக்கு கொடுத்துருந்தீங்க ஆண்டவர்னு சொன்னான்னா என்னை புடைச்சிருவார். என்ன பண்ணிடுவார்? என்னை புடைச்சிருவார். ஆனால் அவர்கிட்ட போய், ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியுமே அப்படின்னு நான் சொல்லும்போது, ஓகே, அவனுடைய பலகீனமும் அவன் அரைஞ்சிருக்கிறான். இப்போ என்னுடைய பலத்தை அவன் எதிர்பார்க்குறான். புரியுதா உங்களுக்கு? அவனுடைய பலகீனங்கள் அவன் அறிஞ்சிருக்கிறான், என் பலத்தை எதிர்பார்க்குறான். ஸோ அதனால் வசனம் அவருக்கு ஞாபகம் வருது, என் கிருபை உனக்கு போதும். ஹல்லேலூயா. ஆண்டவரை எப்படி கட்ட முடியும்னா மந்திரவாதத்தால் கட்ட முடியாது, கயிறு வச்சும் கட்ட முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயான்னு சொல்கிறனாலே அவரை கட்ட முடியாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்னு சொல்லும்போதே, அதாவது சில பேர் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போதே பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் அப்படிங்க. ஸ்பீட் பிரேக்கரில் வண்டி ஏறி விழும்போது பிரைஸ் தி லார்ட், உடனே ஹல்லேலூயா அப்படின்றாங்க. புரியுதா? இதில் ஆண்டவருக்கும் அந்த காருக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்கள்? வண்டி பிரேக்கு உங்கள் காலில் இருக்குது, ஸ்டியரிங் உங்கள் கையில் இருக்குது, கியர் உங்கள் கையில் இருக்குது, ஸ்பீட் பிரேக்கர் இருக்கிறத பார்க்குறதுக்கு கண் இருக்குது. ஆனால் ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி விழுந்த உடனே ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆண்டவரே அப்படின்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாருங்க? எஸ், புரியுதா உங்களுக்கு? அப்போ எஸ், அதாவது எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இந்த பிரைஸ் தி லார்ட், இந்த ஹல்லேலூயா, இந்த இது எல்லாமே நம்மளை ஆண்டவர்கிட்ட கூட்டிகிட்டு போகாது. இது தேவை இல்லைன்னு நான் சொல்லலை, இதெல்லாம் கூட்டிகிட்டு போக. ஆனால் எது கூட்டிகிட்டு போகும்? ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியுமே, என் பலகீனங்கள் எல்லாம் உமக்கு தெரியுமேன்னு சொல்லும்போது ஆண்டவர் நினைப்பார், ஓகே, இவன் பலகீனம் எல்லாம் அறிஞ்சிருக்கிறான், இப்போ என்னை கட்ட பார்க்குறான். எதால் கட்ட பார்க்குறான்? அவருடைய வசனத்தால் ஆண்டவரை கட்டுறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் அவர் மாறாதவராக இருக்கிறார். விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், அவருடைய வார்த்தைகள் ஒளிந்து போகாது. அப்படின்னா நீங்கள் அவர் முன்னாடி போய் நான் பலகீனனாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அவருக்கு தெரியும் இவன் எந்த வசனத்துக்கு வாரான் அப்படின்னு அவருக்கு தெரியும். புரியுதா உங்களுக்கு? எந்த வசனம். ஸோ அப்போ ஆண்டவரை கட்டுறது அப்படின்னா இந்த இறை வார்த்தைகளால் மட்டும்தான் கட்ட முடியும். அதனால தான் இப்போ திருப்பி அந்த சமாரிய பெண்ணிடம் பாருங்கள், ஒரு ரட்சிக்கப்படுறதுன்னா ஆவியிலும் உண்மையிலும் ரட்சிக்கணும். இந்த உண்மையை வச்சு
ஆண்டவரை கூட மடக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்போ மடக்க முடியும்னா ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே நான் பலகீனனாக இருக்கிறேன், உனக்கு எல்லாம் தெரியும் சொல்லுவது. ஐ நோ, எல்லாம் நீ பலகீனனாக இருக்கேன்னு எனக்கு தெரியும், வசனமும் எனக்கு தெரியும், என் கிருபை உனக்கு போதும். ஹல்லேலூயா. இது உன்னால் முடியாதுங்கிறத நீ அறிஞ்சிக்கிட்ட, என்னால் முடியுங்கிறதையும் நீ உணர்ந்துக்கிட்ட. இப்போ என் கிருபை உன்னை மூடிக்கணும், உன்னை நான் ஏற்றுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கல்லனில் நல்ல கள்ளம் கெட்ட கள்ளம் கிடையாது. உங்கள் வீட்டில் வந்து 5 பவுன் நகை எடுத்துகிட்டு போனாலும் கள்ளம் தான், 1 பவுன் நகை எடுத்துகிட்டு போனாலும் கள்ளம் தான். 1 பவுன் நகை எடுத்துகிட்டு போனோன்னு கூடி ஃபோட்டோ வச்சு வணங்குவீங்களா? வணங்க மாட்டீங்க. ஆனால் சிலுவையில் 2 பக்கம் 2 கல்வன் இருந்தான். ஒருத்தனை நம்ம வாக்கா நல்ல கல்வன் சொல்கிறான், அவன் கல்வன் தான். அப்போ அந்த நல்லங்கிற வார்த்தையை எடுத்துட்டோன்னா அவன் ஒரு கயவன். அந்த கயவன் எப்போ விண்ணகத்திற்கு உரியவனாக மாறினான்? அவன் மனம் திரும்பிய போது. ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் பாவி, நீர் வந்து பரிசுத்தவா, நான் செஞ்ச எல்லா தவறுகளுக்காக நான் அடிக்கப்பட்டிருக்கேன், அது நியாயமே அப்படின்னா அவன் சொன்ன அந்த நேரத்தில் ஆண்டவர் சொன்னார், இன்றே நீ என்னோடு வானவெளியில் இருப்பார். ஹல்லேலூயா. இந்த பக்கம் இன்னொரு கல்வன் இருந்தான். அவன் என்ன பண்ணான்? இயேசுகிட்ட வாய் சவுடால் அடித்தான். ஏதாவது நடந்துச்சா? ஒன்றும் பண்ண முடியாது. இயேசு முன்னாடி போய் ஒன்றுமே பண்ண முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு எல்லாம் தெரியுமே, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரை, நீர் பார்த்து செஞ்சு விடுங்க அப்படின்னு சொன்னால் அவர் கையை பிடிச்சி ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை உள்ளே கூட்டிகிட்டு போவார். ஹல்லேலூயா. அப்போ துதி கன மகிமை எல்லாம் அவசியம்தான். ஆனால் என்னுடைய பலத்தை அல்ல, என்னுடைய பலகீனத்தை மறைக்கக்கூடிய ஆண்டோடைய பலத்தை நம்பணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் கிருபை என்பது. அப்போ பாருங்கள், அந்த வசனம் வந்து கடைசியாக என்ன சொல்லி முடிக்குதுன்னா, அந்த பேதுரு வந்து அவர் பேசும் பொழுது அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொள்கிறாங்க. என்ன அப்படின்னா, அவர் சொல்கிறார், நீங்கள் தான் இயேசுவை அடிச்சிங்க, கொன்னீங்க, சிலுவையில் அரைஞ்சிங்க, மண்ணகத்திற்கு மேலே விண்ணகத்திற்கு கீழே இயேசுவின் நாமத்தை தவிர எந்த நாமமும் உங்களை மீட்புக்கு கொடுக்கப்படல அப்படின்னு போடுன்னு போடுறார். சரியா? அவர் எல்லாம் பேசி முடித்த உடனே ஓகே, அவரை பிடிச்சி அடின்னு அடிக்கிறாங்க எல்லோரும். அடித்து, புரியுதா, 17வது வசனம் பாருங்கள். ஆகவே இச்செய்தி மேலும் மக்களிடையே, எந்த செய்தி? இயேசுவை நீங்கள் தான் கொன்னீங்கிற செய்தி, அவர் உயிர்த்திட்டாருங்கிற செய்தி, அது பரவக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? மேலும் மக்களிடையே பரவாமல் இருக்குமாறு இந்த இயேசுவை குறித்து யாரிடமும் பேசக்கூடாதென நாம் இவர்களை அச்சுறுத்தி வைப்போம் என்று கூறினார்கள் சொல்கிறாங்க. உடனே அடுத்தால 20வது வசனம் பாருங்கள். உடனே போய் அவங்கள்ட்ட அச்சுறுத்துறாங்க. உடனே பேதுரு சொல்கிறாரு பாருங்கள், என்ன ஆனாலும் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் முடியாது. நான் பார்த்ததையும் கேட்டதையும் என்னால் சொல்லாமல் இருக்க முடியாதுப்பா அப்படின்ட்டார். சரியா? எல்லாம் அங்கே அவரும் அப்பவும் நல்ல வீராப்பா பேசிட்டார். சரியா? 21வது வசனம் பாருங்க. அவர்களை தண்டிப்பதற்கு வேறு வழி கண்டுபிடிக்க முடியாததாலும் மக்களுக்கு அவங்கள அனுப்பி வச்சுட்டாங்க. சரியா? அப்புறம் அடுத்த நம்ம தொடர்ந்து பார்த்தோன்னா அவங்க எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. ஓகே, இப்போ 27வது வசனத்துலேருந்து பார்ப்போம். அதன்படியே இந்நகரில் உம்மால் அருள் பொழிவு பெற்ற 25வது வசனம் பாருங்க. எங்கள் தந்தையும் ஊழியரும் ஆகிய தாவீது வாயிலாக இல்லை தூய ஆவி. 23வது வசனம், சாரி. விடுதலை பெற்ற அவர்கள், அவர்களை விடுதலை செய்கிறார்கள். விடுதலை பெற்ற அவர்கள் தங்களை சேர்ந்தவர்களிடம் வந்து அந்த தங்களை சேர்ந்தவர்கள் என்பது அவருடைய சக ஊழியர்கள், அவருடைய சக விசுவாசிகள். அவங்க எல்லார்ட்டையும் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்க, நல்லா கவனிங்க. முக்கியமான விஷயம், தலைமை குருக்களும் மூப்பர்களும் தங்களுக்கு கூறிய யாவற்றையும் அறிவித்தார்கள். எல்லாவற்றையும் அறிவித்தாங்க. அது என்னது? அவங்க இவங்களுக்கு காட்டின பயம் எல்லாம் பயங்காட்டி விட்டுட்டான். இவனுங்களை பேசக்கூடாது, இது பண்ணக்கூடாது, அடித்து பின்னிடுவேன், ஜெயிலில் போட்டுருவேன், இதை போட்டுருவேன்னு நல்லா பயங்காட்டி விட்டானுங்க. அவங்க அங்கே வீராப்பா பேசினாலும் உள்ளே பயந்துட்டானுங்க. ஹல்லேலூயா. வாய் பேசிருச்சு, அந்த நேரத்தில் தூய ஆவியானவர் பேச வச்சதுனால பேசிருச்சு. ஆனால் மனிதர்களாக இருந்ததுனால
அவங்க வரும்போது பயந்துக்கிட்டே வந்தாங்க. வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க சக ஊழியர்கள் எல்லாட்டையும் சொன்னாங்க. சொன்ன உடனே என்ன நடக்குது பாருங்க, 24வது வசனம். இவற்றை கேட்ட யாவரும் ஒரே மனதுடன் தங்கள் குரலை கடவுள் பால் எழுப்பி பின்வருமாறு மன்றாடினர். உடனே அங்கே இருந்த எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எப்பப்பெல்லாம் தூய ஆவியானவர் தூக்கத்துக்கு போகிறாரோ அப்பெல்லாம் என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். அது நான் மட்டும் சேர்ந்து பண்ணுற ஜெபம் இல்லை, நம்முடைய சக ஊழியர்கள், நம்முடைய சக விசுவாசிகள் அவர்களோடு சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணணும். அப்போ அவங்க ஜெபம் பண்ணும்போது பல காரியங்கள் அவங்க சொல்கிறாங்க. அதில் முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள், 29வது வசனம் பாருங்கள். இப்போது கூட ஆண்டவரே, அவர்கள் அச்சுறுத்துவதை பாரும். அவர்கள் அச்சுறுத்துவதை பாரும். பாருங்க, அவன் பயத்தை சொல்றான். ஆண்டவரே இப்போ கூட பாரு, எங்களை எல்லாம் பயமுறுத்துறாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு கேட்குறான், உம் அடியார் முழு துணிவுடன் உமது வார்த்தைகளை எடுத்து கூற, உம்முடைய வார்த்தைகளை எடுத்து கூற அருள் தாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இது என்னுடைய பலகீனம். அவங்க நல்லா என்னை பயமுறுத்தி அனுப்பிட்டாங்க, எனக்கு பயம் வாட்டுது. ஆனால் நான் உங்களுடைய வார்த்தையை பேசணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்னுடைய மனித ஆவி சரீரம் என்ன சொல்லுது, என்னை பலகீன நாய் காட்டுது. என்னுடைய ஆன்மா சோர்ந்து போகுது. இங்கே என்னால் இந்த அச்சுறுத்தலை எல்லாம் தாங்கக்கூடிய வலிமை என்னிடம் இல்லை அப்படின்னு ஆண்டவர்கிட்ட போய் அவனுடைய பலகீனத்தை சொல்கிறான். எனவே உங்கள் கிருபை எனக்கு தேவை, உங்களுடைய பலம் எனக்கு தேவை, என் பலகீனத்தை எல்லாத்தையும் மறைங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவங்க அதை ஜெபித்த பொழுது பாருங்க, 31வது வசனம் பாருங்க. இவ்வாறு மன்றாடியவுடன் அவர்கள் கூடியிருந்த இடம் அதிர்ந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, பெந்தகோஸ்தே நாளன்று மட்டும் இரைச்சலும் அதிர்வும் ஏற்படலை. இவங்க இப்படி ஜெபிச்ச உடனே அந்த இடம் அதிர்ந்தது. அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட உடனே எல்லாம் பேசுவதற்கு அவர்களுக்கு என்ன துணிவு வல்லமை தேவைப்பட்டதோ அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க, நான் இன்னும் 2-3 புக்கு மார்க் வச்சுருந்தேன் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு. அதில் ஒரு சில இது கீழே விழுந்தது, நான் எடுத்து உள்ளே வச்சுட்டேன். இப்போ நான் பார்க்குறேன், நேரத்தையும் பார்க்குறேன், புரியுதா? என் நேரம் முடிஞ்சிட்டுங்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நான் ஒரு சில காரியங்கள் வச்சுருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பேசுனது மிதமிஞ்சு போச்சு, மைக்கை கீழே வை அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அதனால தான் என்னாச்சு, வேறு எந்த அட்டையுமே கீழே உழலை. இதுக்கு மேலே நான் பேச வேண்டிய அட்டெல்லாம் கீழே விழுந்துட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், ஆவியானவர் ஒரு நாள் கூத்தல்ல, பெந்தகோஸ்தே நாளன்று நடந்த ஒரு சம்பவம் மட்டுமல்ல, இந்த தூதர்கள் ஜெபித்த பொழுது இடம் அதிர்ந்து நிலம் அதிர்ந்து யோர்தான் பிளந்து வந்த நேரத்தில் மட்டும் பரிசுத்த ஆவி வரலை. இன்றும் நம் மத்தியில் அந்த ஆவியானவர் செயலாற்றி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லோரும் எழுந்து நிற்போமா? கண்களை மூடி ஒரு பாடல் வழியாக இந்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்யணும் அப்படின்னு சொல்லி, இப்போ நான் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு நிறைய சொல்லணும்னு தான் நானும் நினைக்கிறேன். ஆனால் உங்களுக்கு இது போதும் அப்படின்னு எனக்கு உணர்த்தப்படுது. எனவே இந்த பாடல் வழியாக, இந்த புஸ்தகம் இருந்ததுன்னா அதில் பாடல் எண் 5 புஸ்தகத்தில் அந்த பாடலை சகோதரர் இசையமைப்பார், சகோதரன் பாடுவான். அவனோடு சேர்ந்து இந்த பாடல் வழியாக ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்வதும் அவருடைய இரக்கத்திற்குள்ள நாம் இருப்பதற்கும் மன்றாடுவோம். பிரைஸ் தி லார்ட். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் என்று அலங்கரியும், அன்பினால் என்று
அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே. சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா. சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா. ஆட்கொண்டு எங்களை, ஆமென், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் அன்பினால் என்று அலங்கரியும். அன்பினால் என்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. சாவுக்கெதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே. சாவுக்கெதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே. சரீரங்களின் தீய செயல்களையே சாகடிக்க வாருமையா. சரீரங்களின் தீய செயல்களையே சாகடிக்க வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் என்று அலங்கரியும். அன்பினால் என்று அலங்கரியோ. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே. பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே. சொல்லுன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா. சொல்லுன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா. ஆட்கொண்டு எங்களை, அனலாக்கும். ஆமென், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் என்று அலங்கரியும். அன்பினால் என்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. மனதை புதிதாக்கும் மன்னவனே, மறுரூபமாக்குமையா. மனதை புதிதாக்கும் மன்னவனே, மறுரூபமாக்குமையா. ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக என்னாலும் ஏங்க செய்யும். இயேசு ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக என்னாலும் ஏங்க செய்யும். ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். உற்சாகமாய் ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் என்று அலங்கரி
அலங்கரியோம் ஆவியான அன்பு தெய்வமே அடியோரை நடத்துமே. ஆமென். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. தேவாதி தேவனின் ஆலங்களை ஆராய்ந்து அறிபவரே, தேவாதி தேவனின் கலை ஆராய்ந்து பவரே, அப்பாவின் திருச்சித்தம் வெளிப்படுத்தி எப்போதும் நடத்துமையா. அப்பாவின் சித்தம் வெளிப்படுத்தி எப்போதும் நடத்துமையா. எல்லோரும் சேர்ந்து ஆட்கொண்டு எங்களை உற்சாகமாய் ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் அன்பினால் என்று அலங்கரியோ, அன்பினால் என்று அலங்கரியோ ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. பாவம் நீதி நியாய தீர்ப்பை கண்டித்து உணர்த்துமையா. தீர்ப்பை கண்டித்து உணர்த்துமையா. பரிபூரணவும் சத்தியத்திற்குள் பக்தர்களை நடத்துமையா. சொல்லுவோமா? பரிபூரணவும் சத்தியத்திற்குள் பக்தர்களை நடத்துமையா. எல்லோரும் சேர்ந்து ஆட்கொண்டு நடத்தும் ஆக்கும் இயேசுவே ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் அன்பினால் என்று அலங்கரியும் அன்பினால் ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் எல்லோரும் ஆட்கொண்டு அன்பினால் அலங்கரியும் அன்பினால் என்று அலங்கரியோ ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஒரு கரங்களை உயர்த்தி ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் எல்லோரும் உற்சாகமாய் ஆட்கொண்டு எங்களை